செய்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் இன்றைய பாடம் வந்து மெய்கண்டாரினுடைய கேளாம் புறன் என்ற அந்த பகுதியை, அதாவது அரங்கின்றி வட்டாடிற்றே அப்படின்ற ஒரு வரியை வந்து போன முறை வந்து மெய்கண்டாருக்கு சொல்லியிருப்பார். இந்த பகுதி, அதாவது அரங்கின்றி வட்டாடிற்றே அப்படின்னு திருக்குறள்ல சொல்வது போல இவர் கேளாம் புறன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல நாம எந்த ஒரு உண்மையினையும் சிந்திக்கும் பொழுது அதை ஒரு அரங்கு, அதோடைய கட்டமைப்பை சிந்திக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய சிந்தனையை வந்து நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு தெரியும். நம்மை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய சமயம் இந்து சமயம் அப்படின்னு நம்மளுடைய சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற போது நமக்கு வந்து முதலில் இந்த இந்து என்ற அந்த உண்மை, அதனுடைய மெய்ப்பொருள் என்ன அப்படின்றது ஒரு தெளிவாக நமக்கு நம்ம தெளியணும். அது என்ன அப்படின்னு ஒரு பெரும் கட்டமைப்பை நான் வந்து புரிந்து கொண்டால்தான், அதாவது அதோடைய ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய ஃப்ரேம் என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, அதனுடைய வரம்பு என்ன, டெஃபினிஷன் என்ன, அதாவது அதனுடைய வரையறை என்ன, இதை பற்றிலாம் தெளிவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அதாவது சிந்தனைகள் வந்து பல்வேறு நிலையில பல்வேறு பலரால் நாம வந்து வழிநடத்தப்படும் பொழுது பல சிக்கல்களுக்கு நம்ம ஆளாகிறோம். அதுல ஒன்று அவர்களுடைய கருத்தை உள் வாங்குவதா வாங்கக்கூடாதா என்ற அந்த நிலையில் இப்போ ஒரு இதுதான் உண்மை, இப்படிதான் வந்து இந்து சமயம் நமக்கு வலியுறுத்துகின்றன, சில கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றன அப்படின்னு பல வகையில நம்ம வந்து பல உண்மைகளை உள்வாங்கும் பொழுது நம் உள்ளம் வந்து இதை உள்வாங்குவதா வாங்கக்கூடாதா, அப்ப தன்னோடு அது புணராமை, இயங்கு உடங்கு இயந்து, அப்ப அது வந்து உள்ள வந்து நம்மளோட அது வந்து மோதுது. அந்த மோதல்களை, அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதனுடைய அதாவது முரண்பாடுகளை எப்படி களைவது என்ற சிக்கல்கள் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே தீர்வு, நாம் அதனுடைய அரங்கு அப்படின்னா என்னன்னா அதனுடைய வரம்பு என்ன, எப்படி வந்து அதாவது நம்மளுடைய மதம், அதாவது நம்மளுடைய சமயம் எப்படி நம்மை வழிநடத்தவிருக்கின்றது, அதாவது வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு வேணும். அப்ப நம்ம இதை பற்றிய ஒரு சிந்தனை பெறுவதற்கு முக்கியமாக நான் மேலிருந்து இந்த முறையில் அணுகவிருக்கின்றேன். மெய்கண்டாரை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு நிலைகளில் மெய்கண்டார் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் அறிவியலையும் வெளிக்கொணர்ந்து இது உண்மையா என்று சிந்தித்து அதை எப்படி சிந்திப்பது என்ற வழிவகைகளை கொடுத்து பிறகு வந்து நம்மை வந்து அதனுடைய உண்மையோடு நம்மை புணரச் செய்வார். அதுபோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்றைய முயற்சி வந்து அதுதான். இப்ப இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கேள்வியோட உள்ள நுழையிறோம். அதாவது இன்றைய பகுதியில் முக்கியமான பகுதியாக இது அமைகின்றது. அதாவது பல மதங்கள் உள்ளன, ஆனால் கடவுள் ஒருவரே. எனவே எந்த மதம் கடவுளின் உண்மையை வெளிப்படுத்துகிறது? இது வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, ஐயா பல உண்மைகளை வந்து வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு வகையில் உண்மைகளை உணர்த்தினாலும் அவை யாவும் ஒரு கடவுளையே உணர்த்துகின்றது என்ற கருத்திற்கு எல்லோரும் உடன்படுவார்கள். அதுபோல எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில் சில உண்மைகளை வைத்திருக்கின்றன. சில உண்மைகள் முழுமையாக ஒரு உண்மையை வைத்திருக்க முடியுமா அப்படின்னா இப்ப சில கேள்விகள் வருது. அது எப்படி, ஏன் வந்து எல்லா மதங்கள்லயும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது, எதற்காக இந்த வேறுபாடுகளை உருவாகின, அந்த வேறுபாடுகளை எப்படி களைவது? இங்க வந்து நம்ம வந்து சமய சமரசம் பார்ப்பதற்கான முயற்சி இங்க நடக்கல. இங்க வந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, இந்த சமரசங்கள் இருக்கட்டும், ஒரு வகையில் இருக்கட்டும். நம்ம வந்து இதுல ஒற்றுமை கூறுகள் இருக்கு, இதுல வேற்றுமை கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சில ஒற்றுமை வேற்றுமை கூறுகளை வந்து ஆராயும் முயற்சி இல்லாது நம்ம இதை எப்படி பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கடவுள் ஒருவர் அப்படின்ற அந்த சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆழ் மனதுல பதிவாகி நம்மளுடைய தெளிவு அதுவே. ஆனா இப்ப என்னன்னா, மதங்கள் ஏன் இப்படி ஒரு கடவுளை தேடும் மதங்கள் வெவ்வேறு நிலையில எனது கடவுள் பெரியவர், நான் கூறும் கடவுள் தான் சரியான பாதையை காட்டுகின்றார் அப்படின்லாம் பல நிலைகள்ல வந்து தங்களுடைய விளக்கங்களை கொண்டு செல்லும் பொழுது இங்கு மதமாற்றம், அது மட்டுமில்லாமல் எனது கடவுள் உனது கடவுள் அப்படின்னு பல கடவுள்களை, அதாவது கடவுளிலேயே வேறுபாடுகளை காணக்கூடிய அந்த கண்களை வந்து பெருமளவில் வளர்த்து விட்டார்கள். அப்ப இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப இதுக்கு வந்து ஒரு தெளிவு காணாத வரையில்
நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து என்றென்றுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு தீர்வு காண போறோம் இன்றைக்கு. இந்த வரிகளை இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு இருக்கா அப்படின்னு அதை நான் வந்து மாற்றி அமைச்சிருக்கேன். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. அதாவது இந்த எந்த ஒரு மதமானாலும், அது ஆங்கிலத்திலயும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் நான் படிக்கிறேன். 2 நிலைகள்லயும் நாம புரிந்து கொள்வோம். எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும்? சரி, ஒரு கடவுள் ஒருவர், கடவுளை பற்றி தான் மதங்கள் பேசுகின்றன அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது, கடவுள் தான் நம்மளுடைய இலக்கு. கடவுளை புரிந்து கொள்வதுதான் நமது இலக்கு. கடவுளை வந்து தெளிவதுதான் இலக்கு. கடவுளின் திருவடி சேர்வதுதான் நமது இலக்கு என்ற அந்த கருத்து இருக்கும் பொழுது, அப்ப எப்படி வந்து நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் நிகழ்கின்றன அப்படின்றதுக்கு காரணத்தை நம்ம முதல்ல பார்க்கிறது. அதை வந்து நம்ம வந்து சீர்தூக்கி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எந்த ஒரு மதமாக இருந்தாலும் கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மதம் எதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதனை முதல்ல பார்ப்போம். இயற்கையாய் தோன்றி இருக்க வேண்டும். அது இயற்கையாக தான் இருக்க வேண்டும். கடவுள் என்பவர் இயற்கை. அது யாரோ ஒருவர் இவர்தான் வந்து அப்படின்னு அடையாளம் காட்டுகின்ற நிலையில் இருக்க முடியாது. இயற்கையாய் தோன்றி இருக்க வேண்டும் அந்த மதம். அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற இருப்பியல் அடிப்படை உண்மையை தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கு வந்து நம்ம பேசும் பொழுது மதத்தை பற்றி பேசும் பொழுது அது இயற்கையாக ஏன் தோன்றி இருக்க வேண்டும் என்றால், இயற்கை என்பது இறைவன் வந்து எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் இருக்கிறார். முதல்ல அது நமக்கு நல்லா புரியணும். அதாவது இந்த காலத்துல இருந்து தான் இறைவன் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு மதம் இருக்குமானால் அந்த மதம் இயற்கையாக தான் தோன்றி இருக்க முடியுமே தவிர, இன்னவர் சொல்லி இன்னவர் காட்டி இதோ இவர் தான் கடவுள்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த தெளிவு போகுமானால் அங்கே எங்கேயோ தப்பு இருக்கின்றது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கடவுள் இவர்தான் என்று ஒருவரால் மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அதை கடவுளே செய்திருக்கலாம். அதை கடவுள் செய்ய முடியவில்லை என்றால் அப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு பொருள் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்ப the religion that arises naturally, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, நேச்சுரலி, அது இயற்கையாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து நல்ல விளக்கங்கள் கொடுக்கலாம். இப்போ பிசிக்ஸ் எப்ப வந்தது, சயின்ஸ்ல வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யார் கண்டுபிடித்தா அப்படின்னு சொன்னா யாராவது சொல்றாங்க, இதை பாருங்க இவர் தான் வந்து பிசிக்ஸையே கண்டுபிடிச்சாரு, இவர் தான் வந்து பயாலஜியே கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இயற்கையை வந்து யாரும் கண்டுபிடித்தவர்கள் என்பது கிடையாது. என்றைக்கு இயற்கை இருந்ததோ, என்னைக்கு பஞ்சபூதங்களினுடைய இயக்கத்தை வந்து நாம ஒரு மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தானோ அன்றைக்கே வந்து அங்க அவனுடைய அறிவு ஒரு அறிவியலோட இணைஞ்சு விட்டது. அது போலதான் என்றைக்கு இறைவனை பற்றி, அதாவது தன்னை மீறிய ஒரு ஆற்றல் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றது என்று ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது அன்றே அவன் வந்து இயற்கையாகவே இறைவனுடைய அந்த உணர்வை பெற்றுவிட்டான் என்ற கருத்து நமக்கு தெரியுது. அப்ப நிச்சயமாக இது இயற்கையாக தோன்ற வேண்டும். இந்த உணர்வு இயற்கையின் தோற்றியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் கூறி இதோ பாருங்க இதுதான் மதம், நான் காட்டுவது மதம், இது நான் சொல்வதுதான் கடவுள், நான் காட்டக்கூடியவர் தான் கடவுள் என்று ஒருவர் வந்து உள்ளே நுழைந்து ஒரு இடைத்தரகராக இருந்து ஒரு விளக்கத்தை செய்யும் பொழுது அங்கே தவறுகள் எளிதாக நடந்துவிடும். அங்கே அது இறைவன் வந்து ஒரு இடைத்தரகரை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. அப்ப அது நல்ல தெளிவாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா the fundamental truth of all living and non-living existence, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த மதமானாலும் எந்த கருத்தை முன்வைக்கும் பொழுதும் அங்கே வந்து எல்லா உயிர்களையும் உயிரற்ற பொருள்களையும் பிரித்து வகுத்து அது ஏன் இப்படி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வகுத்து, அதாவது வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல என்னன்னா இயற்கையாக அது தோன்றி இருக்கணும். முதல்ல தன்னை ஒரு மதம் என்ற அந்த அதை இறைவனை பற்றி, மதத்தை விட்டு விடுவோம், ஒரு இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு உண்மை என்ற ஒரு உண்மை இருக்குமானால் அது இயற்கையாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஆள் காட்டிதான் இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அங்க. ஏன்னா இறைவன் என்றென்றும் இருப்பவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், இயற்கையின் முழு வடிவு. நேத்து போன முறை நம்ம பார்த்தோம், இயற்கையை வந்து இறைவனுடைய மொழியே இயற்கையாகவும் காலமாகவும் இருக்கும் பொழுது அங்கே இறைவனுக்கு வந்து இன்னவர், இத்தகையவர் அப்படின்ற அந்த அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க தேவையில்லை. அப்ப அது புரிந்து கொள்ளணும். அப்ப எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது இயற்கையாக தான் தோன்றி இருக்க வேண்டும். அது முதல் கருத்தை நம்ம உள்வாங்கணும்.
அடுத்தது இங்க பாருங்க, உயிரினங்களின் ஆகம உளவியல் ஏற்றம் அல்லது பரிணாம வளர்ச்சிக்கான காரணங்களை வழங்குவதோடு அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மதம் என்பது இன்றைக்கு இன்னொரு சிக்கல். நீங்க பாருங்க, எத்தனை மதங்கள் இதுல இருந்து விலகிறோம் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதாவது உயிரினங்கள் ஆகம உளவியல், இது என்ன ஆகம உளவியல் புதுசா இருக்கு அப்படின்றது சில பேருக்கு தோணலாம். என்னன்னு சொல்றேன்னா, ஆகம உளவியல் என்பது உயிர்களின் ஆக்கம். இப்ப ஏதாவது பரிணாம வளர்ச்சின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், உளநிலையின் வளர்ச்சி. அப்போ உயிரினங்களினுடைய உளநிலை வளர்ச்சி ஏற்றம் அல்லது பரிணாமம் கூறுதல் வளர்ச்சிக்கான காரணங்களை கொடுக்க முடியணும். அது வந்து எல்லா உயிர்களுக்கும் உரியதாக இருக்க வேண்டும். அதாவது மனிதர்கள் மட்டும்தான் சமயம் உடையவர்கள் அப்படின்ற அந்த சிந்தனையிலிருந்து நம்மளை அதாவது விலகி இது என்ன சொல்லணும்னா அதையும் உள்ளடக்கி எல்லா உயிர்களுக்கும் அது மதமாக. ஏன்னா கடவுள் என்பவர் மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து உரியவர் அப்படின்றதுக்கல்ல, எல்லா உயிருக்கும் உரியவராக இருப்பதனால எல்லா உயிர்களும் இறைவனை நோக்கியே இறைவனுடைய திருவடி பேருக்காக அது நகர்கின்றன என்பதனால் இந்த கூட்டத்தினர், அதாவது இந்த உயிர்களுக்கு மட்டும்தான் இறைவன் வந்து உண்மையை விளக்குவார், மற்ற உயிர்களுக்கு இறைவன் வழிகாட்ட மாட்டார் என்பது போல அந்த சமயம் அமையக்கூடாது. அப்போ இது எளிது, நம்ம பேசுவது அறிவியல் தான் பேசுறோம் இங்க. along with the providing reasons for the agamic psychological ascent or evolution of all living species and ensure the inclusivity of those species. இது நல்லா வந்து உள்வாங்கிக்குங்க. அப்ப இது என்னன்னா, நம்ம பேசக்கூடிய ஒரு மதமாக இருக்கும் பொழுது அந்த மதம் இயற்கையாக தோன்றி இருக்க வேண்டும். உயிர்களினுடைய ஆகம உளவியல் எல்லா உயிர்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அங்க அந்த மதம் இருக்க வேண்டும். இதை பற்றி ரொம்ப மிக ஆழமாக பின்பு நான் பேசவிருக்கின்றேன். அடுத்தது, அனைத்து மத மற்றும் இயல் தத்துவங்களின் உண்மைகளையும் விதிவிலக்குகள் இல்லாமல் உள்ளடக்கி அதே வேளையில் கடந்தும் செல்ல வேண்டும். இப்ப பல மதங்கள் இருக்கின்றன. இது என்னுடைய மதம் சிறந்தது, உன்னுடைய மதம் சிறந்தது என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில நாம கூறக்கூடிய உண்மையை, கடவுளை விளக்கக்கூடிய ஒரு மதம் என்று உண்மையாக இருக்குமே ஆனால் அது என்ன செய்ய முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மதங்களையும் உள்ளடக்கிடணும். எந்த மதங்களையும் வெளியே விடாது. ஏன்னா எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முயல்கின்றன அப்படின்ற ஒரு கருத்து இருப்பதனால நம்ம இங்க என்ன செய்யறோம்னா, எந்த மதமானாலும் அந்த மதத்தையும் உள்ளடக்கி இன்க்ளூசிவ், திருப்பியும் மீண்டும் அதே கருத்துக்கு தான் வரும். பாருங்க, இட் மஸ்ட் இன்க்ளூட் ஆல் ட்ரூத்ஸ். எல்லா உண்மைகளும் உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் அந்த சமயம். நாம பேசக்கூடிய ஒரு சமயம் உண்மை சமயமாக இருக்குமானால், கடவுளை விளக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்குமானால், கடவுளை தான் விளக்குகின்றது என்ற ஒரு தெளிவு இருக்குமானால், அந்த சமயம் நிச்சயமாக எல்லா உண்மைகளையும் உள்ளடக்குகின்ற ஆற்றல் இருக்க முடியும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும் அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடிய முறையில அந்த மதம் இருந்தால் அது முழுமை பெற்ற ஒரு மதமாக இருக்க முடியாது. கடவுளை பற்றிய மதமாகவும் அது இருக்க முடியாது. ஏன்னா உண்மை என்பது எல்லோருக்கும் உண்மை. அது எப்படி வந்து எனக்கு உண்மையா இருக்கிறது மற்றவர்களுக்கு பொய்யா இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்ப phenomenological philosophy without exceptions while simultaneously transcending them, அது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் என்பதை எந்த நிலையிலையும் நெறிப்படுத்தும் ஒரு அறிவு முறை, ஒரு முறை இருக்குமானால், இல்ல தெளிவுபடுத்தும் உணர்த்தும் ஒரு முறை இருக்குமானால், அது எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நாம கூறக்கூடிய கடவுளை பற்றி பேசக்கூடிய எந்த கொள்கைகளாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், ஒரு உண்மைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அது உள்ளடக்கும் ஆற்றல் மிக்கதாக அது இருக்கணும். அடுத்தது, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முரணாக இல்லாது உண்மையை அறிவியல் பூர்வமாக விளக்குவதாக இருக்க வேண்டும். இங்கதான் வந்து பல மதங்கள் வந்து வெளியேறும். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் வந்து தெளிவு கொடுக்க போறேன். பின்பு இதை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்ய போறோம். இதுக்கு முன்பே நான் சொல்லிடுறேன். இட் should consistently explain reality scientifically as it is without contradicting to the scientific discoveries. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உண்மைகள் என்னன்னா, பல அறிவியல் கருத்துக்களோட ஒரு சமயம் வந்து முரண்பட்டு கொண்டே இருக்குமானால் அந்த சமயம் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடு உடையதாக இருக்கின்றது. குறைபாடு உடைய உண்மை எப்படி வந்து அறிவியலுக்கு புறம்பாக இருக்க முடியும்? அதாவது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு மதம் எப்படி உண்மையை விளக்க முடியும்?
அப்ப இதுல நமக்கு நல்ல தெளிவு வருது. அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த மதத்திற்கு உண்டு. அப்ப நாம கூறக்கூடிய மதம் என்று சொல்லக்கூடிய இறைவன், இறைவன் என்பதே உண்மை. அந்த உண்மையை விளக்கக்கூடிய ஒரு சமயமாக, அதாவது ஒரு தெளிவாக, உணர்வாக, ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலை எப்படி அறிவியலுக்கு முரணாக இறைவன் படைப்பின் விளக்கத்தை முரண்பட்டு விளக்குவதாக இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்போ இதை வந்து இதையோ நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ஒரு முரணாக இருக்கக்கூடாது. அப்ப நாம பார்க்கக்கூடிய மதம் என்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முரணாக இல்லாம உண்மையை விளக்கக்கூடிய அறிவியல் பூர்வமாக விளக்குவதாக இருக்க வேண்டும். அடுத்தது, கடவுளின் மொழியை, உட்குறிப்பை, நோக்கத்தை காண, புரிந்து கொள்ள சுதந்திரம் அளிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இன்றைக்கு வருங்கால குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் கடப்பாடு நமக்கு உண்டு. இந்த தெளிவை நாம வந்து முதல்ல முன் வைக்கணும். ஐயா, நீங்க சொல்லுங்க, நீங்க மதம்னு சொல்றீங்க, எந்த மதத்தை வேணாலும் முன் வச்சு நம்ம பேசலாம். இந்த மதத்திற்கு இந்த இந்த தெளிவுகள் இருக்கா? நம்ம வந்து ஒரு கட்டமைப்பை பார்க்கிறோம், அரங்கை பார்க்கிறோம், நம்ம டிசைன், இந்த ஹோல் டிசைனே பார்க்கிறோம். இந்த டிசைனே இவ்வளவு ஃபெயிலியரா இருக்கும் பொழுது அதுல குறைபாடுகள் இருக்குமானால் அது எப்படி வந்து உண்மையை விளக்குவதற்கு நமக்கு வழிவகுக்கும்? நிச்சயமாக கிடையாது. அப்ப கடவுளின் மொழியை, உட்குறிப்பை, நோக்கத்தை காண, புரிந்து கொள்ள சுதந்திரம் தர வேண்டும். அப்போ while granting freedom to see and comprehend the language and the mind of intention of the God, இததான் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னாரு. அப்போ நம்மளால உண்மையை பார்ப்பதற்கு அந்த இன்டென்ஷன் ஆஃப் த காட் அதாவது கடவுளினுடைய குறிப்பை, இததான் வந்து திருவாசகத்துல சொல்லுவாரு, அவன் குறிப்பே தன் குறிப்பாய் காணக்கூடிய அந்த கண்கள் நமக்கு வேண்டும். மாணிக்க வாசகர் இதெல்லாம் அவ்வளவு நுட்பமா பேசுவாரு. அவன் தன் குறிப்பே அப்படின்னு அழகா பாடல்கள்ல இறை குறிப்பை பேசுவாரு. இது போலதான் திருமந்திரம் இப்படி பல நூல்கள்ல நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரியான கிராண்டிங் ஃப்ரீடம் டு see and comprehend the language, அதான் முக்கியமானது. இங்க பாத்தீங்கன்னா and the language of the God பாருங்க. இதுல வந்து language and the mind of intention of the God. அப்ப லாங்குவேஜ்னு நம்ம சொல்லக்கூடியது முன்பே நான் வந்து உங்களுக்கு விளக்கிட்டேன். அடுத்தது இதுக்கு மேல என்ன வேணும்னா, இதெல்லாம் சுதந்திரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசவும் போறோம், ஆழமாக இன்றைக்கு விரிக்கவும் போறோம். ஆனா அதுக்கு முன்பாக நமக்கு நிபந்தனைகள் அல்லது சார்பில்லாமல் கடவுளை உணர தம்மை உயிருக்கு வழிகாட்ட வேண்டும். இப்ப என்னன்னா, நான் சொல்லுவதுதான் உண்மை அப்படின்றத அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் தகர்த்தெறியும் தன்மை அதற்கு இருக்க வேண்டும். ஏன்னா இறைவன் தான் வந்து உள்ளிருந்து காட்டுகின்றான் கண்களை வைத்து, அவன் கண்ணாக பார்க்கின்ற அந்த கண்கள் இருக்கும் பொழுது, எப்பொருள் எத்தன்மையதாயினும் மெய்ப்பொருள் காணும் உனக்கு தகைமை உண்டு, உனக்கே ஆற்றல் இருக்கு. அடுத்தது, எப்பொருள் யார் வாய் கேட்பினும். பாருங்க, இந்த சுதந்திரம், இந்த சிந்தனை தெளிவு எங்கே இருக்கின்றது அப்படின்னு நாம அப்புறம் பிறகு நான் கேட்க போறேன். நிபந்தனைகள் அல்லது சார்பில்லாமல் எந்த டிபெண்டன்சியும் உருவாக்க கூடாது. மதம் என்பது நம்மை மதம் பிடித்து திரிய சொல்லக்கூடாது, அதாவது ஒரு விதமான வெறித்தனத்தை உருவாக்க கூடாது. அது சார்பில்லாமல் கடவுளை உணர்வதற்கான தம்மை அந்த உயிருக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர, அங்க வந்து நிபந்தனைகள், இப்படிதான் நீ கடவுளை பார்க்க முடியும், இப்படி இருந்தால்தான் கடவுள் உனக்கு வெளிப்படுவார் என்று ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கொள்கைக்கு இது வந்து ஆட்படுவது கிடையாது. இறைவனை வழிகாட்டும் ஒரு மரபாக தான் அமைய முடியுமே தவிர, ஏன்னா இறைவனுடைய மொழி இயற்கை, அந்த இயற்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது, அதுவே உண்மை. அப்ப the guiding the self psyche அப்ப towards the realization, அந்த ரியலைசேஷன் அப்படின்றது அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கான ரியலைசேஷன் ஆஃப் த காட் வித்அவுட் கண்டிஷன்ஸ் ஆர் பயாசஸ். அப்போ இதை நன்றாக நம்ம புரிந்து கொண்டு, இப்போ இந்த மாதிரியான ஒரு மதம் உலகில் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம். அப்ப இப்படிப்பட்ட மதம் இவ்வளதையும் உள்ளடக்கக்கூடிய சக்தி, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மதம் என்ற பேர், அந்த மதம் என்பது இன்னைக்கு குழப்பம், நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்கு நான் முதல்ல ஒரு நம்மளுடைய சமயத்தை பத்தி ஒரு ஆய்வு செய்வோம். அதாவது இதுல வந்து முக்கியமான ஒரு பகுதியை இந்த பகுதி ரொம்ப பெரிய மன்னிக்கணும், ஒரு முக்கியமான பகுதியை நான் வந்து விளக்கிறேன். இன்னைக்கு நாம வந்து இந்து என்ற அடையாளத்தின் பெயரில் நம்ம எல்லோரும் இருக்கின்றோம். பல பேருக்கு இந்து என்ற வார்த்தை வந்து என்ன என்று தெரிவதில்லை. இதை வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொடுத்திருக்கின்றார்கள் இந்து
அப்படின்னு பல கதைகள் வெளியே வந்து பேசப்படுகின்றது. பல பேரால வந்து அதாவது தவறுதலாக நம்மை வழி நடத்தப்படுகின்றோம் நாம் எல்லாம். எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு வேதனை என்னன்னா அடையாளப்படுத்தி கொண்டிருக்கோம். என்னை வந்து ஒவ்வொரு நிலையிலும் நான் இந்து என்று பெருமிதமாக பேசக்கூடிய சூழலில் பல நிலைகள்ல வந்து அந்த இந்து என்ற சொல் பல பரிணாமங்கள்ல வெளியே வந்து ஆஹ் பேசப்படுவதனால நமக்கு என்னன்னா அந்த சொல்லை பயன்படுத்துவதில் நமக்கு ஒரு தயக்கம், ஒரு பின்வாங்கல். இந்துன்னு சொன்னா அது என்னமோ ஒரு குறைபாடு மாதிரி, குறைபாடு உடையதாக. இப்ப முதல்ல பார்ப்போம், இது ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய கட்டுக்கதைகளை எப்படி நம்ம பார்க்கின்றோம் முதல்ல பார்ப்போம். இதுல என்ன தெளிவுகள் நமக்கு தேவை அப்படின்றத தெரியணும். இந்து என்ற சொல் எங்கே வரம்பு இருக்கு, அதனுடைய சொற்பொருள் எங்க, யார் கொடுத்தா அப்படின்னு எல்லோரும் இப்ப கேட்பாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஜியோகிராபிக்கல் டெபினிஷன், அது வந்து சமயம்லாம் கிடையாது, அது ஒரு இடத்தை குறிப்பது அப்படின்னு. எதை ஆதாரமாக காட்டுகின்றீர்கள் அப்படின்னு ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்கும் போது இதைத்தான், இந்த கதையை தான் முதல்ல எடுத்துட்டு வந்து முன் வச்சாங்க. அதாவது the Persian history அல் பிருனி in his work கிதாப் அல் ஹிண்ட் புக் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது 11ஆம் நூற்றாண்டில் அவருடைய நூல் கிதாப் அல் ஹிண்ட் புக் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அந்த ஹிண்ட் அப்படின்றது இந்தியா அப்படின்ற பொருள்ல அவரு சொல்ல முடிய அந்த பொருள். அப்போ அவர் அங்கதான் வந்து முதல் முறையாக ஹிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த வார்த்தை ஹிந்து டு ரிஃபர் டு த பீப்புள் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். அதான் பாருங்க, மீண்டும் நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் டெஃபினிஷன் அண்ட் தேர் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு இவர் பதிவு பண்ணது. அல் பிருனி பதிவு பண்ணதை தான் வந்து இன்றைக்கு எல்லா நிலைகள்லயும் வந்து உலக மக்களால் நம்பப்படுது. அப்ப இத வந்து எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மதத்திற்கு வந்து உங்களுக்கு பொருள் தெரியாது, நீங்க வந்து இந்து அப்படின்ற அந்த பேர் சொல்றீங்க, அப்போ இந்து யாரு, இதுக்கு எங்கிருந்து உங்களுக்கு சான்றுகள் உண்டு அப்படின்னு கேட்டா, அதை பாருங்க, ஒரு பர்ஷியன் அல் பிருனி அப்படின்றவர் தான் உங்களுக்கு வந்து உங்க மதத்தினுடைய பேரை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்து இன்னைக்கு உலக அளவுல பரப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்து அப்படின்ற அந்த அடையாளத்தை வந்து சில பேர் தன்னுடைய அடையாளமாக காண்பதற்கு சில பேருக்கு வந்து ஒரு அச்சம், ஒரு தயக்கம். இதை வந்து நம்ம இப்ப பார்க்கவிருக்கின்றோம். இந்து என்பது என்ன, இந்த தெளிவு நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியம். அப்ப இதுல வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இத கொஞ்சம் தெளிவாக்கி கொள்ளுங்க. இந்த நூலை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இவர் வந்து கிதாப் அல் ஹிண்ட் அப்படின்றது நான் சொன்னது போல 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதுல வந்து நிறைய தமிழர்களை பற்றி, அதாவது இந்துக்களை பற்றிய குறிப்புகள், இந்துக்கள் அப்படின்னா இந்தியர்களை பற்றிய குறிப்புகள் இதில் பேசப்பட்டிருக்கின்றன. அதில் 80 இயல்கள் சாப்டர்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அதுல நம்ம என்ன முக்கியமா, இதுல நான் வந்து 2 விஷயத்த நாம் இங்க பதிவு செஞ்சுட்டு இங்க இருந்து, இது வந்து உங்களுக்கு தெரியணும், இப்படி ஒரு நூலை வைத்துத்தான் இன்றைக்கு நம்ம வந்து பேசப்படுறோம் இந்து அப்படின்னு. அப்ப நமக்கு அடையாளம் காண்பதற்கு, ஐயோ யாரோ சொல்லிதான் நம்மளுடைய இந்து மதமே பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது போல இன்றைக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் ஆங்கிலேயர்கள். பாருங்க, he recorded observation of his travel of India in his book Kitab al-Hind, which gives the account of the historical and social condition of the subcontinent அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு, he அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, he translated 2 Sanskrit books into the Arabic. நிறைய, அப்ப இது இவருடைய பங்கு மட்டும்தான். he regarded the Indus valleys as the ancient sea basin. என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கிற இதுல முக்கியமான கருத்துக்கள் என்னன்னா, நிறைய நூல்கள், நம்மளுடைய நூல்கள் வந்து பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அங்கு பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன அப்படின்ற ஒரு கருத்துக்காக இதை ஒரு சேர்த்து இந்த பகுதியை எடுத்திருக்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம மேலும் பேசலாம். ஆனா இப்ப என்னன்னா நமக்கு தெரியும், இது வந்து நம்மளுடைய டெபினிஷன், இந்து என்ற சொல் வந்து யாரோ கொடுத்தது போல நம்ம தோணும். அதுதான் உண்மையா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இப்ப நம்ம இந்த வரியை தான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரி, என்னுடைய நூலினுடைய இந்த ஆய்வுகள், இதை பற்றிய ஆய்வுகள் வந்து மிக விரிவாக எனது நூல்ல நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதுவும் புறக்காலத்தியல் வந்து மிக ஆழமாக அதாவது தமிழர்களுடைய, குறிப்பாக தமிழர்களுடைய கால அறிவியலாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக
நம்மளுடைய இந்து என்ற அந்த அடையாளத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கமும் இதில் விளங்குகின்றது. நான் இதுக்கு பிறகு பேசக்கூடிய அறிவியல் நுட்பங்கள் எல்லாம் இதில் எடுக்கப்பட்டது. அதை நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து எங்க இதுக்கு மேல எதுவும் விரிவா படிப்பதற்கு ஏதாவது நூல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுதான் நூல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது நான் எழுதியதுனால மட்டுமல்ல, இது இதனுடைய தெளிவு வந்து ஆழமும் இதுல இருக்கக்கூடிய விளக்கமும் உங்களுக்கு இப்பொழுது நான் வந்து சுருக்கமாக சொல்றேன். இப்ப முதல்ல இந்து என்ற சொல்லுக்கு நம்ம வந்து என்ன பொருள் அப்படின்றத நன்றாக தெளிவாக பார்க்கணும். இது இந்து என்ற சொல் வந்து எப்படி வருது அப்படின்னு. அப்ப இந்து என்ற சொல் வரும் பொழுது இங்க பாருங்க, சின் உது, சிந்து, இன் உது. இப்போ இந்த வார்த்தை வந்து சின் என்பது சந்திரன், உது என்பது சூரியன், உதயம், உதயன் என்ற அந்த பல சொற்களை கொண்டிருப்பது வந்து இந்த பொருள். சின் என்பதுக்கு நான் பிறகு இதை பாருங்க ஆதாரத்தோட நான் காட்டுறேன். இது 2000 ஆண்டுகளுக்கு பிசி, அதாவது ஊழி காலத்திற்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2500 வரைக்கும் தொட முடியும். இது போய்கொண்டே இருக்குது. சின் உது அப்படின்னா சிந்து அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை நம்ம பார்ப்பதற்கு முதல்ல இது ஒரு காரணமாகியது. இப்போ இந்த சிந்து அப்படின்ற அந்த சொல் வந்து இந்து அப்படின்னு பெயர்ந்தது அல்ல. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க சிந்து தான் இந்து அப்படின்னா, ஆமா உண்மை. ஆனா சிந்துவில் இருந்து இந்து வந்ததா, இந்துவில் இருந்து சிந்து போனதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றும் இரண்டுமே வந்து அதற்கு தனித்துவம் உடையது அப்படின்றதான் இங்க சொல்ல போறேன். அப்ப இதை ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். சிந்து என்ற சொல் வந்து முதல்ல சின் உது, உது உதிய, உது அப்படின்னா உதயம், உதயன். இந்த பொருள் வந்து தூய தமிழ், தூய தமிழ். பிறகு இதெல்லாம் பார்க்க போறோம். இது எப்படி தூய தமிழ்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்றதுக்கு காரணங்களை மன்னிக்கணும் சிவா. திருச்சிற்றம்பலம். சரி, மீண்டும் இங்க பார்ப்போம். சின் உது, அதாவது ஆகிய நமக்கு சிந்துவெளி நாகரிகம் கிடைத்தது. சிந்து என்ற சொல்லில் இருந்துதான் சந்திர சூரிய பிணைப்பின் ஒரு அறிவியலாகத்தான் முதல்ல நமக்கு சிந்து வெளி நாகரிகம் கிடைத்தது அப்படின்றது தெளிவு. இதனுடைய சிவிலைசேஷன் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 3300 பிசி அப்படின்றது போகுது. இதுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்கு. இதுக்கு நம்ம தேடல்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்தது உது. இத பாருங்க, இது ரெண்டும் வந்து சுமேரியனுடைய சொற்களையே இங்க, அதாவது எழுத்துக்களையே ஆப்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஆப்பு எழுத்தினுடைய அடையாளத்தையே எடுத்து குறிச்சு இதுல நான் குறிப்பா சொல்றேன். இதுக்கு வந்து நீங்க எந்த தேடல்களும் சுமேரியம் உதுன்னு போட்டீங்கனாலே வந்துடும். உது என்பது சின் என்பது சந்திர கடவுளையும், உது என்பது சூரிய கடவுளையும் காட்டக்கூடிய ஒரு நிலை. இது என்ன கடவுள், அவங்க கடவுள்ல பேசியிருக்காங்க, நம்ம அப்படியே பாக்குறோம். பிறகு வரும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இதுல உங்களுக்கு நிறைய உண்மைகள் கிடைக்கும். இதுல இருந்து நான் பிறகு எப்படி தமிழர்கள் பார்க்கின்றார்கள் என்று வருகின்றேன். அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்திய உபகண்டமே எப்படி சிந்திக்கின்றது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, சந்திரன் என்ற சொல் வந்து இருக்கு. இங்க சின் என்ற சொல்லும், சுமேரியத்தில் நன்னா அப்படின்ற ஒரு புது சொல்லும் இருக்கு. சுவேன், சுவென் அப்படின்னு, சுவெண்மொழி. அதாவது சந்திரனை வந்து தூய, சூ அப்படின்னா சூர் அப்படின்ற ஒரு சொல், வெண், வெண்ணிலா. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் வந்து வெண்ணிலா அப்படின்னு சொல்லுவோம். வெண்ணிலா பாருப்பா, வெண்மையாக இருக்கின்ற நிலா அப்படின்னு சொல்லுவோம். அது சூவெண். அதே மாதிரி தூவெண் மதிசூடி அப்படின்ற ஒரு சொல்லே இருக்கு. இந்த இது, அதாவது இதை பாருங்க, இந்த சந்திரனை வந்து குறிக்கும் பொழுது சூவென் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்ன அப்படின்ற இந்த சொல் வந்து ரொம்ப அருமையான ஒரு சொல். இது வந்து பழக்கத்துல விட்டுருச்சு. நன்ன அப்படின்னா பிறகு நான் என்னன்னு விளக்குறேன் பாருங்க. அடுத்தது உது. உது அப்படின்னு சொல்லும் போது சூரிய கடவுள். இது உது எனும் சொல் சுமேரியத்தில் சூரிய கடவுளை அழைக்கும் பெயராக வெளிப்பட்டு நிற்கின்றது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து நமக்கு இன்னைக்கு தொல் சுமேரியத்தினுடைய காலத்தை பார்த்துட்டோம். இது வந்து ஏறக்குறைய வந்து இந்த சொல் புழக்கங்கள் எல்லாமே பிசி 2000க்கு போய் எட்டி பிடிக்குது. அப்போ அதுக்கும் மேலாக நம்ம இப்ப வந்து, நான் இதை வந்து சுருக்கமா சொல்றதுனால நிறைய இதுக்கு விளக்கங்கள் தேவையா இருந்தாலும் இதை நான் வந்து பெரும் நிலையில விளக்கிடுறேன் முதல்ல. அடுத்தது இந்து என்ற சொல் வந்து இன் உது, அதே சொல்லுதான், அதே பிரித்தவமானால் இன் அப்படின்ற ஒரு சொல். இன்பம், இந்திரன் என்ற பல சொற்களை உள் வாங்கக்கூடிய இந்த சொல் தான் வந்து இன்.
இன் என்பது சந்திரன், உது என்பது சூரியன், சிந்து. இந்து என்ற சொல் இரண்டாக பிரிகின்றது. அதேதான், இந்து என்பது இன்பம், உது உதுப்பிப்பது. நேரடியாக இந்த சொல்ல இது பண்ணாங்கன்னா பயன்படுத்தணும்னா இந்து அப்படின்றது இன்பத்தை உதுப்பிப்பது, இன்பத்தை, ஜாய், ரைசஸ், அசென்ட், அது வந்து இன்பத்தை தருவது அப்படின்ற ஒரு பொருளே வந்து வைத்திருக்கின்றது. இந்து என்ற சொல் வந்து இன்பத்தை மனிதர்களுக்கு தருவதாக இருக்கின்றது, இன்பத்தை ஊட்டுவதாக இருக்கின்றது. அதுவே சந்திரன், அதுவே சூரியன். சந்திரனும் சூரியனும் இன்பத்தை உதிப்பிக்கின்றன அப்படின்ற ஒரு கருத்து அங்க வருது. அப்போ இதுல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்து அப்படின்றது அக்காடியர் சாபம். கிமு 2000 ஒரு அடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்றிய ஒரு பாடல் பாடிக்கிறோம். இந்த பாடல் இது சுமீரியத்தினுடைய தமிழ், சுமீரிய தமிழ் என்பதை நம்ம இப்ப பாக்குறோம். இன்னே இசு தெய் உது உதிய உரு இன்னனம ஆம் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல். படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னதாகிய விசும்பு, இன்னே இசு விசும்பு, உது உதுன சூரியன் உதிய உருகின்றன. இது பாருங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் பாக்குறாரு சூரியன் உதிக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது உலகத்துல. அவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. நாள் என்பது பிறக்குது, உயிர்கள் எல்லாம் தலைக்கின்றன, உயிர்களுக்குள்ள எல்லா ஆற்றலும் பெறுகின்றன, இருள் அகல்கின்றது, ஒளி சுடர்கின்றது. இப்படி பல நிலைகள்ல விளக்கக்கூடிய ஒரே சொல்லாக அந்த சுமேரிய பாடல் அமைகின்றது. தூய தமிழ்ல அவ்வளவு அழகாக அது படிக்கும் போது இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சுமேரிய மொழி புரிஞ்சது, அதாவது சுமேரிய தொல்தமிழ் புரிந்தவர்களுக்கு இது எளிதாக புரிந்துவிடும். As the sun rises and spread it glows all over space, we experience the host of natural phenomena. இயற்கை என்பதை உணர்வதற்கே வந்து அந்த 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 சூரியன் உதிப்பதை இந்த பாடல், அதாவது இந்த பாசுரம் அவ்வளவு அழகாக பேசுகின்றது. அக்காடியர் சாபம் பத்தி பிறகு இதை பத்தி பேசலாம், நிறைய சுமேரிய பத்தி விளக்கலாம். சரி, இது சுமேரியர்கள்ல சொன்னது. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சுமேரியர், எங்க தமிழர்களோ இல்ல இந்துக்கள் இதை பற்றி பேசலையே. வரும். ஏன் இது தொல் சுமேரியத்தை ஏன் காட்டி நான் கொண்டு வரேன்னா, இதனுடைய காலம், இந்த சொல்லின் புழக்கம், அந்த சொல்லினுடைய வெளிப்பாடு வந்து ஏறக்குறைய 2500 மேலே, அது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொல் புழக்கத்தில் வந்து விட்டது அப்படின்றத சொல்ல விரும்புறேன். அப்போ முதல்ல நமக்கு சொல்லினுடைய பொருள் புரியணும். அந்த சொல் புரியும் பொழுது நமக்கு மற்ற உண்மைகள் நமக்கு தானாகவே தெளிவாகும். பாருங்க, அடுத்தது இப்பதான் தமிழுக்கு வரும். தமிழ்ல இந்த சொல்லே இல்லையா அப்படின்னா, இந்த சொல் தமிழில் நிறைய அப்படியே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்து அப்படின்ற ஒரு சொல்ல தமிழில் இந்து என்ற சொல் சந்திரனை குறிக்கும். முதல்ல இது அடிக்கடி நம்ம படிக்கிற பாடல், 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன்னு. ஒவ்வொரு குழந்தையும் வந்து இந்த பாடலை வந்து பாடலைன்னா எங்கேயும் எனக்கு வியப்பா இருக்கும். எந்த எடுத்து விநாயகரை பாடுங்கன்னா உடனே 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்து அப்படின்ற அந்த சொல் இதுல இருப்பது, இது வந்து திருமந்திரத்தினுடைய விநாயகர் காப்பு. திருமந்திரத்திலேயே வந்து இந்த இந்து என்ற சொல்லை முதல்ல வெளிப்படுவதை நீங்க பார்க்கலாம், அதிகமாகவும் பார்க்கலாம். இந்து என்ற சொல் சந்திரன். அந்த சொல் அப்படின்றத முதல்ல இங்க வந்து சந்திரன் என்று பொருள் கொண்டு பாருங்க, சந்திரனுடைய இளம்பிறையாக போலும் ஏற்றினை நந்தி மகந்தனையாக விளங்குகின்றவன் அப்படின்ற சொல்ல வரும். அதுபோல சந்திரன் சூரியன் தான்வரில் பூசனை. சந்திரனும் சூரியனும் தான் வந்தாதான் பூசையே நடக்கும்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு நமக்கு சொல்றாரு. சந்திரன் சூரியன் இல்லாம நீ பூசை செய்ய முடியாது. இது 2 பொருள்ல இருக்கு. அதாவது அகச்சூரியன் அகச்சந்திரன், அது போல புறச்சூரியன் புறச்சந்திரன் அப்படின்னு 2 பொருளையும் உள்ளடக்கி திருமந்திரம் பேசுறாரு. நம்ம இதை பிறகு பேசுவோம். அகம் புறம் என்ன அப்படின்றத பார்க்க வரோம். அப்போ முந்திய பானுவில் இந்து வந்து எய்முறை அப்படின்னு திருமந்திரம் பேசுது. அப்போ ஐயா அவர் சொல்றாரு, உன்னுடைய பூசை அப்படின்னு இறைவனுக்கு நீ திருவடி சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்திர சூரியனுடைய அனுகிரகம் அப்படின்னா என்னன்னா, அதனுடைய அந்த ஒளி விளக்கம் உன்னுடைய துளங்கவில்லை என்றால் அங்கு பூசனை செல்லாது அப்படின்னு. முந்திய பானுவில் இந்து அதாவது சந்திரன் வந்து உனக்கு எல்லா உண்மைகளையும் உணர்த்தி விடும் அப்படின்றத, அதோட செய்முறைகளை நமக்கு செய்ய
நாம செய்யக்கூடிய முறைகளுக்கே இந்துதான் மூலமாக இருக்க போகின்றதுன்னு சொல்றாரு. இந்த இந்துவை வைத்துதான் நீ பல முறைகளை செய்ய போகின்றாய். இது எப்படி வருதுன்னு பாருங்க. நம்மளுடைய மதம், அதாவது நம்மளுடைய இந்து என்ற அடையாளத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடியது இந்துவின் சார்ந்து இந்த சூரிய சந்திரனுடைய கருது அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றோம் அப்படின்றது வெளிவரும். அதுபோல சங்க காலத்தில் கனிமேதாவியார் வந்து தமது திணைமாலையில 150 ஒரு பாட்டு பாடுறாரு. முன்னீர இந்து உருவின் மாந்தி இருங்கொண முந்து உருவின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்து அப்படின்ற சொல் வந்து நமக்கு புதிது அல்ல. அதுவும் தென்னிந்தியாவில தான் இந்து என்ற சொல் நேரடியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதை நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். இந்து என்ற சொல் தென்னிந்தியாவில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வட இந்தியர்களுக்கு கூட இந்து என்ற சொல்லுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கின்றார்கள். அப்போ இந்தின் கருவண்ணம் கொண்டன்று எழில்வானம் இந்து என்பவர் நிலவை ஒளித்த கருவண்ணம் கொண்டன்று எழில்வானம் என்பார். இப்ப இந்து என்ற அந்த சொல்லுக்கு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த உண்மை நம்மளிடையே இருக்கு. இதெல்லாம் எத்தனை காலத்துல இருக்கும்? இதெல்லாம் பேசுறது பாருங்க. நம்ம வந்து இன்றைக்கு அந்த அல்பிருனி காலத்தை பத்தி பேசலாம். அல்பிருனி காலம் 11வது நூற்றாண்டு. இதெல்லாம் பேசக்கூடியது நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பிசிக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய சொற்கள் வந்து சொல்லப்பட்டு விட்டது. சரி, அடுத்தது இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி பார்த்து விடுவோம். அதாவது இந்த தமிழ் ஆகம முறையினை நாம சிந்திக்கும் பொழுது, ஆகம ஏரண அறிவியல், இந்த சொல் வந்து இந்து என்ற சொல் வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்த நுட்பமான உண்மையினை விளக்கும் ஒரு பொருளுடையதாக இருக்கின்றது. இதை வந்து நாம வந்து தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இதனுடைய ஆழம் நமக்கு தெளிவாகும். தன்னழல் சந்திரனையும் ஒன்னழல் சூரியனையும் கனல் அழல் அக்னியும். ஐயா, நம்மளுடைய பல சொற்கள், பல்லாயிரம் சொற்களை வந்து நம்ம வந்து இரவலாக மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இன்றைக்கு நாம வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இக்னைட், அக்னி, அக்கி என்ற அந்த இக்னி, அத இக்னிஸ் அப்படின்றத, இதெல்லாம் வந்து அக்கி. அந்த அக்கின்ற தீயின்றது சொல்லே வந்து தமிழ் சொல். அக்கி வழிபடும் மரபு. நம்மளுடைய மரபு வந்து அழல் ஒளி ஊட்டும் மரபு. இப்ப பாத்தீங்கன்னா இருள் சேர் இருவினையும், இருளை அகற்றும் திருநிலை. அப்போ எந்த மனிதர்களாலும் தோற்றுவிக்கப்படாதது, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இப்ப நம்ம பேசக்கூடியது வந்து இந்த மரபில் என்றைக்கு வந்து இருளை நீக்கி ஒளி சுடர்கின்றதோ கண்கள் பார்க்கின்றன, அறிவு சுடர்கின்றது. ஆகவே என்றைக்கு அறிவு சுடர்கின்றதோ அங்கே உண்மை விளக்கமாகின்றது. அது யாராலும் காட்டப்படவில்லை. எங்கு ஒளி வெளிப்படுகின்றதோ அன்றே எனது அறிவும் துளங்குகின்றது அப்படின்ற பொருள் விளக்கம் நமக்கு கிடைக்குது. The tradition of the cold heat glowing moon, bright heat glowing sun, intense heat glowing Agni. Worship was not originated by any human beings, but naturally developed as a form of God worship among the Tamils. இதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது வந்து யாராலும் இல்லை. என்னைக்கு அக்னின்ற அந்த அண்டம் பிறந்ததோ, என்றைக்கு அந்த அண்டம் பிறந்து ஒளி நின்று ஒளியால் உருவாக்கப்பட்டு ஒளியால் இன்று உயிர்கள் தோன்றி அந்த ஒளியின் விளக்கமாக அறிவே துளங்கும் பொழுது, அந்த அறிவு அதை உணரும் பொழுது அன்றே அந்த உருபொருள் என்ற அந்த உயிரின் இறைவனுடைய நிலையை உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக மனிதர்கள் தோன்றிவிட்டார்கள். ஆகவே அதுவே எனது மதம் அப்படின்னு இது சொல்லுது. அருட்பேராளர் மாணிக்க வாசகர் சொல்றாரு, இருச்சுடர் கடவுள். கடவுள்ன்ற வார்த்தையே இருச்சுடர் தான்ப்பா. சந்திரனும் சூரியனும் சேர்ந்த இருச்சுடர் தான் என்னுடைய கடவுளாக இருக்கின்றார். அந்த ஒளியின் விளக்கம் தான் கடவுள். அந்த கடவுளை நான் உணர்கின்றேன். என்னது அறிவு எங்க துளங்குது? ஒரு பொருளை பார்க்கிற அது இருக்குன்னு சொல்றதுக்கு முதல்ல எனக்கு இருள் நீங்கணும். அந்த இருளை வந்து புறத்திலும் அகத்திலும் நீக்கக்கூடிய அந்த நீக்கி எனக்கு வந்து தெளிவை தரக்கூடிய ஒரு உண்மை இருக்குமானால் அதுதான் எனக்கு இறை பொருள். இறைவன் நம்மோடு அப்படித்தான் உணர்த்துகின்றான். இறைவன் அப்படிதான் நம்மோடு உறவாடுகின்றார். அதுதான் முன்பே சொன்னேன். இறைவனுடைய மொழி 2. ஒன்று இயற்கை, மற்றொன்று காலம். அதுபோலதான் ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, அந்தி சேயொளி முச்சுடர் முக்கணம். 3 கண்கள் உடையவர் முச்சுடர் கண்ணன். தக்கையாக பரணியில சொல்றாரு. அதுதான் தணல்.
இங்க சூரியனும் சந்திரனும் தணலாக இருக்கும் பொழுது அங்க கனலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒளியும் இருக்கு. இதுல ஒரு அழகு என்னன்னா, உலகத்துல 3 ஒளி நிலைகள் இருக்கின்றது, சூடு நிலை இருக்கின்றது, தட்பத்திலையும் வெப்பத்திலையும். அந்த தட்பம் என்பதிலேயே ஒரு வெப்பம் இருக்கின்றது. ஆனா அந்த வெப்பம் குளுமையினுடைய சார்புடையதாகவும், குளுமையால் ஈர்க்கப்பட்ட அது குளுமையாக இருக்கக்கூடிய தன்னல் சந்திரனையும், ஒன்னல் சூரிய, இது எவ்வளவு பெரிய ஆய்வு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுக்கு ஒரு தனி பகுதி வேண்டும். அறிவியலை பிறகு பேசுவோம். தன்னலல் அக்கினி என்பதை பார்க்கின்றோம். கனலலல்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எடுத்துக்காட்டாக இங்க அக்கி, அங்கி, அக்கி, அக்கினி, அகைத்தல், இக்னாய், இதுதான் இக்னீஸ் அப்படின்னு. இதெல்லாம் தமிழ் சொல். தீ, வெப்பம். பிறகு பேசுவோம் எவ்வளவு தமிழ் சொற்களை நம்ம கொடுத்திருக்கோம்னு பிறகு பார்ப்போம். சரி, இப்ப இன்னொரு அடுத்த சொல்லையும் நம்ம இதை தெளிவுக்கு வந்துடுறேன். அதாவது தமிழில் ஒரு அழகை நீங்க பார்க்கணும். தமிழில் இந்து என்ற சொல் சூரிய ஆற்றலை உள்வாங்கிய சந்திரனை குறிக்கும். அப்ப சந்திரனை ஏன் சொன்னா போதும் அப்படின்னா, அங்கே சூரியனும் உள்ளே இருக்கின்றது. இதுதான் பொருள். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இல்லையே, இந்து என்பது சந்திரனை மட்டும் தானே குறிக்குது, சூரியன் எங்க சொல்லுது அப்படின்னா, சந்திரனே சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி தானே பேசுது அப்படின்னு நம்ம தமிழ் மொழியே சொல்லிரும். தமிழ் மொழி இன்பம் தருவது, இனிமை செய்வது, இந்திரன் என்பது போற ஒரு உதாரணத்திற்கு நம்மால் விளக்க முடியும். இன்பத்தினுடைய திரளாக நிற்பவர் தான் இந்திரன். அதனாலதான் பொருள் மாறவே மாறாது. தமிழர்கள்னால இது அவ்வளவு அழகா விளக்கிட முடியும். ஏன்னா அந்த சொல்லுக்கு மூலம் நம்மிடையே இருக்கு. இந்து, இந்து. அதே மாதிரி தமிழ் சுமேரியமும் சிந்துது அப்படின்னு சொல்லுது. அப்ப என்பது இனிமை வள இளம்பிறை, இன்வளர் இளம்பிறை, சீவக சிந்தாமணி. அப்போ சூரிய அனல் ஒளியை உள்வாங்கி தன்மைக்கு ஒளியாக சந்திரன் கதிர்ப்பதை இந்து இனிமை செய்யும் உது என்று நம் முன்னோர் அழைக்கின்றனர். அப்போ அடுத்தது இதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அதுக்குள்ள மணி 4 ஆயிருது. இந்து அப்படின்றதுக்கு இன்னொரு தமிழ் சொல்லை பாருங்க. தமிழ்ல எப்படி சொல் வழக்கு அப்படின்னா அதுல அறிவியலும் சேர்ந்திருக்கு. திங்கள் அப்படின்ற பொருள் தீங்களவன். தீ களவன் அப்படின்னா தீயை களவாடுபவன். அங்கே சூரியனிடமிருந்து திருடி நமக்கு ஒளியினை தருகின்றார் அப்படின்னு. வாய்மையில் பொய் தோன்றின் திங்களுள் தீ தோன்றி அற்று, கபிலர் சொல்றாரு கலியில. என்ன சொல்றாரு அப்படின்னா, திங்கள்ல தீ இருக்குன்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு ஒரு இயல், அதாவது தீ இல்லை ஐயா, அது பெற்றுதான் நமக்கு தருகின்றது. அது அடுத்தது செம்தீ, அதுதான் செந்தி, அதுதான் சந்தி. இரவல். சன் அப்படின்னா சூரியன். சூரியனிடம் இருந்து தீயை இரவல் வாங்குவது சந்திரன் என்ற ஒரு பெரிய சொல்ல உள்ளடக்கி தமிழர்கள் பேசுறாங்க. அதாவது தீயை களவாடுபவன், தீ களபவன். சந்திரன் என்ற சொல் சன். நான் மீண்டும் சொல்றேன், இந்த சன் என்ற சொல் தூய தமிழ் சொல். இதுலதான் சன் என்பதுதான் செம் என்று இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் சன். அப்ப சன் தீ இரவல் வாங்கியது. இரவில், அதாவது அதை இரவுன்னு சொல்லலாம். இரவில் தீயை வெளிப்படுத்தும் அப்படின்ற பொருளும் இதுல இருக்க. இரவல் வாங்கும் என்ற, எப்படி தமிழ் ஆழத்தை பாருங்க. இந்த மாதிரி ஆழம் ஒரு சொல்லுல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இரவலும் வாங்கும், இரவிலும் தோன்றும். அதான் இரவல். இர அப்படின்னா இரவு நேரம். இரவல் வாங்கி இரவு நேரத்தில் ஒளிர்க்க, அதாவது வெளிப்படும் அப்படின்ற ஒரு சொல் திங்கள் சந்திரன். என்ன அழகு தமிழ்ல! இந்த மாதிரியான அழகு எப்படி வெளிப்படுது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு திங்கள் கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதுல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். நேரம் கொஞ்சம் தாமதமானாலும் நான் இது கொஞ்சம் விளக்கியே ஆகணும்ன்ற ஒரு குறிப்பு இருக்கு எனக்கு. ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிளவோருக்கு இல்லை. இது தொல்காப்பியம். இப்ப இங்க பாருங்க, இந்து என்ற சொல்லுக்கு நம்ம பொருள் விளக்கம் கண்டுட்டோம். நன்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். தமிழில் நன்ன என்பது சிறிது, சின்னது. நன்ன அப்படின்னா நன்னா அப்படின்னு சொன்னா, நாடு பெற்ற நன்மை நன்ன மில்லையேனும் அப்படின்னா, நன்ன அப்படின்னா சின்னது, அது வடிவில் சிறியது. இது சுமேரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு புது பேரு சொல்றாங்க. உது சக்கரம், வீல்ட் ஆஃப் உது.
அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரு சக்கரம் வச்சிருக்கின்றன. இந்த சக்கரம் வந்து உதவியும் சந்திரனையும் சூரியனும் உள்ளடக்கி இரண்டுமே ஒன்றாக இயங்கும் ஒரு இயல்பு அப்படின்ற ஒரு கண்மை. இதுதான் உது சக்கரம். இல் உது இல் உது சக்கரம். அதாவது இல்னா வீடு, இல்லம். உதுனா சந்திரனும், சக்கரமாக அதை நீங்க சுழற்ற முடியும். இந்த சக்கரம் தான் நமக்கு வந்து கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும்னு திருமந்திரம் சொல்லும். இந்த கதிரவன சந்திரன் இல்லைன்னா காலம் என்ற உண்மையே உனக்கு தெரியாதப்பா. நான் முன்பே சொன்னேன், இறைவன் 2 மொழிகள்ல பேசுறார். ஒன்று இயற்கை, இன்னொன்று காலம். காலம் என்பது சந்திரன் கதிரவனும் சந்திரனும் சேர்ந்து நமக்கு காலத்தை அளக்குகின்றன. அந்த உண்மையை நமக்கு சொல்கின்றன. இறைவனுடைய திருமொழியை வெவ்வேறு நிலைகள்ல விளக்குகின்றன. அப்ப இங்க பாத்தீங்கன்னா திதி என்ற சொல்லு இன்னைக்கு நம்மளுடைய கேலண்டர் தமிழ், அதாவது நம்மளுடைய இந்து கேலண்டர் எடுத்துக்கும். இந்துக்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமா இந்திய உபகண்டத்தில் எடுத்துக்கொண்டாங்கன்னா எதை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தான் பயன்படுத்துகின்றார்கள். சூரிய சந்திர மானம். இதுலதான் இப்ப குழப்பங்கள் எப்படி வருதுன்னு நான் பிறகு சொல்றேன். எப்படிலாம் இதோடைய ஒரு அறிவு இல்லாமல் எப்படி வந்து குழப்புகின்றார்கள்னு பார்ப்போம். அடுத்தது சந்திரன் சூரியன், இங்க பாருங்க இந்த ரெண்டும் இருக்கு. இதை பற்றி நான் இப்ப விளக்க போறேன். எப்படி இந்த சக்கரத்தை உருவாக்குகின்றன. தானும் சுழன்று அந்த சுழற்சியில் தன் சுழற்சியிலும் தன் உளர்ச்சியிலும் அதை வந்து அது என்ன செய்கின்றன அப்படின்னா காலத்தை உருவாக்குகின்றன. புறத்துல அது போல அகத்திலையும் நடக்குது. அது பிறகு பார்க்க போறோம். சரி, முதல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால பிரச்சனையை தீர்த்துருவோம். முதல்ல இன்னைக்கு வந்து தைதான் முதல் ஆண்டு, இப்படி பல குழப்பங்களை உள்ள கொண்டு வந்து பல பேர் வந்து உள்ள வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு அறிவியல் வந்து அறகுறையாக புரிந்து கொண்டு இங்க வந்து இவங்க வந்து வானியல் அறிவியல் பேச வந்துடுறாங்க. அதுதான் தப்பு. முதல்ல ஒரு வானியல் அறிவுனா அதுக்கு வந்து ஒரு திறமை வேண்டும். அது ஒழுங்காக படிக்க வேண்டும், முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுல வந்து அரைகுறையாக தெரிந்து கொண்டு இவர்கள் வந்து பல்வேறு நிலைகள்ல பேச வருவதுதான் தப்பாகின்றது. சரி, இப்ப இதை பார்த்துருவோம். முதல்ல இங்க என்ன அப்படின்னு முதல்ல சொல்றேன். தமிழர்களுடைய கால அறிவியல் வந்து லூனா சோலா சைட்ரியல் கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம். சில பேர் சொல்றாங்க தமிழர்களுடையது வந்து அதாவது சந்திரமானம், இல்ல சில பேர் சொல்றாங்க அது சூரியமானம். இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம், ஐயா இல்லையா, அது உடுமானம் மட்டுமல்ல, அது சூரிய சந்திர உடுமானம், உடுகணிய முறை. இது உலகத்துல யாருமே செய்யாத முறை, எவரும் செய்யவில்லை. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, அது எவ்வளவு நுட்பம் இருக்கு. கொஞ்ச நேரம் தான், ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துல இதை சொல்லிடலாம். முதல்ல நீங்க இதை பாருங்க, லோக்கல் சோலார் சேஞ்சஸ். முதல்ல நம்ம வந்து சூரியனை மட்டும் பார்ப்போம். சூரியனுக்கு என்ன நடக்குது இங்க, இதை மட்டும் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூரியன் வந்து எப்படி நகருதுன்னா, அதாவது இப்ப அது வந்து 90, அதாவது நார்த் போல்ல அந்த சூரிய நகர்ச்சி இப்படிதான் உங்களுக்கு இருக்கும், உணர முடியும். நீங்க உணர்றது, நான் என்ன சொல்றேன்னா உணர்வது, நீங்க உணர்றது சூரியனை எப்படி நீங்க உணர முடியும் அப்படின்னா இப்படிதான் உணர முடியும். அது நீங்க இங்க நின்றீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் வந்து உங்களை சுத்தி வருவது போல ஒரு வட்ட சுழற்சி செய்வது போல நீங்க உணர்வீங்க. அதே வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கும். ஏன்னா அதாவது பூமி வந்து ஒரு சாய்வு நிலையில இருக்கு. அந்த சாய்வு நிலையை எப்படி தமிழர்கள் கண்டார்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வியந்து போயிருவீங்க. அடுத்தது மிடில் அட்டிடியூட்ஸ். இது வந்து ஒரு 40 பாகையில இருக்கும் பொழுது அது இப்படி, அதாவது சூரியன் வந்து இப்படி நகரும். ஜூன்ல இப்படி நகரும், டிசம்பர்ல இப்படி இறங்கி நகரும். அதே போல இக்யூனாக்ஸ் அப்படின்னா நடுவரைக்கு வரும் பொழுது இக்யூனாக்ஸ்க்கு அது இந்த மாதிரி நகரும். அதே போல அதாவது 23 அறை வடக்கே அது வந்து செயல்படும் பொழுது பாதி கொஞ்சம் சாய்வு நிலையில இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மேற்கத்திய வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அது இப்படிதான் அவங்களால வந்து இதை பார்க்க முடியும். சூரியனுடைய இது வந்து சாய்வு நிலையில இருக்கும். அதே வந்து நம்மளுடைய நடுவரைக்கு இக்குவேட்டருக்கு வந்துட்டீங்கன்னா ஜீரோக்கு, இப்பதான் நீங்க வந்து நேரா சூரியனை உணர முடியும். அதாவது சூரியன் உங்களுடைய நடுத்தலைக்கு வருவதை நீங்க உணர முடியும். அது எப்போ, ஜூன் டிசம்பர் இதுக்கு இடையில. இது எப்போ, இதைதான் நாம வந்து இப்ப சித்திரை அப்படின்றது கணிதமா வைத்திருக்கோம். இப்போ வந்து அந்த மார்ச்ல இருக்கு. அதாவது ஆங்கிலேயர்களுடைய
நம்மளுடைய கேலண்டர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர். ஆங்கிலேயர்களுடைய கேலண்டர் சிஸ்டம் அது கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம். அந்த முறை பிரகாரம் பார்க்கும் பொழுது 21 மார்ச்ல இந்த இது வந்து நடுத்தலைக்கு வந்து நிற்கும். அப்போ இந்த நிலை. அடுத்தது இது பார்க்கலாம். சரி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எளிய முறை, ஒரு யாராவது இதை பத்தி இது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா நீங்க எளிய முறையில அவங்கள மறுத்தரலாம். ரொம்ப எளிதாக அவங்களுடைய இதை வந்து சுட்டி காட்டிடலாம். நம்மளுடைய மரபு வந்து இந்த மாதிரி இது பாருங்க, கோவிலுக்கு போனோடைய அங்க வந்து கொடிமரம் இருக்கும். ஏன் கொடிமரம் இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய பேர் வந்து விளக்கம் வந்து பல நிலைகள்ல விளக்கம் கொடுத்தாலும் முக்கியமான ஒன்று காலம் அறிதல். காலம் அறிவதற்காகவே இது வந்து முக்கியமாக கொடிமரம் வெளியே வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு கோயில் உள்ளே வைத்திருக்கின்றார்கள், கருவறையில, அதாவது அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில் வந்து நீங்க அது வெளியில் தான் வைக்கப்பட வேண்டும், அது தெளிவு. ஆனா உள்ளே வைப்பதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு பொருள், அது அகநிலை பொருள். இது வந்து புறநிலையில இது என்றைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம வந்து இது காலம் அறிகின்ற முறை. இது ரொம்ப முக்கியம். இந்த பில்லர் இதை பத்தி நான் விளக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கிறேன். இப்போ நீங்க விழுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதான் எக்யூனாக்ஸ். தமிழ்ல வந்து அது விழுவோம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து என்னமோ ரொம்ப புதிதாக இருக்கும். அதனாலதான் வந்து நான் தமிழ்ல என்னுடைய நூலை எழுதும் பொழுது எல்லோருக்கும் வந்து ரொம்ப குழப்பம். என்னமோ வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க, விழுவோம்னு பயன்படுத்துறாங்க, பனிமுடங்கள்னு பயன்படுத்துறாங்க. அப்ப சொல் விளக்கம் தெரியாததுனால அவங்க வந்து தடுமாறுறாங்க. அதனால நான் ஆங்கிலத்திலே இதை சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கோடை வெயில் காலம் வந்து சம்மர், அந்த காலத்துல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் அகண்டு இருக்கும். ஆனா சரியா வந்து 0 ஷேடோ டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சுழிய நிழல் நாள். நீங்க ஒரே ஒரு இந்த நாளை எடுத்துக்குங்க. ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப வந்து அவங்க வந்து எப்படி கிரிகோரியன் கேலண்டர்ல எப்ப கணிச்சிருக்காங்கன்னா 22 மார்ச் இல்லைன்னா செப்டம்பர் 22, அது பங்குனி இதுல வெளிப்படுது, இல்ல புரட்டாசியில வெளிப்படும். இந்த நாள்ல வந்து என்னைக்கு வந்து உங்களுடைய நிழல், இந்த நிழல் நீங்க நடக்கும்போது உங்களுடைய நிழல் வந்து உங்க கண்களுக்கு தெரியலையோ அந்த நேரம் தான் சுழிய நிழல் நாள். அதுதான் அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். முதல்ல சூரியனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான அறிவியல். அப்போ உங்களுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குதிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களுடைய நிழல் தெரியும். நீங்க குதிக்கலைன்னா நிழல் தெரியாது. அங்கேயே நின்றனா அது அன்றைக்கு தலையில நிற்கும், ஒத்த தலையில. இது வந்து சரியாக ஏறக்குறைய ஒரு 12 மணி வைத்துக் கொள்ளுங்களேன், பகல்ல அப்படி எடுத்துக்கொள்வோம். அப்போ இதுதான் முதல் கருத்து. இது வந்து சித்திரை மேல விழுவோம் அப்படின்றத நம்ம ஏன் இதை வந்து விழுவோம் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் அது எப்படி சித்திரைக்கு போகுது அப்படின்றத நம்ம பிறகு பேசுறோம். அப்ப ஆனா முதல்ல வந்து யாரு என்ன பேசினாலும் நீங்க ஒரு கேள்வியில அவங்கள மடக்கிடலாம், ஒரே ஒரு கேள்வியில மடக்கலாம். சரி, நீங்க சொல்றீங்களே, நீங்க எப்போ சொல்லுங்க, எப்போ வந்து உங்களுடைய நிழல் படாத நாள் எப்போ வருது அப்படின்னு கேளுங்க. தையில வருமானு கேளுங்க. தையில இது வருமா, இது நடக்குமானா எந்த காலத்திலயுமே நடக்காது. எந்த காலத்துல நடக்காதுன்னா இப்போ இவங்க பேசுற இந்த காலத்துல இது நடக்கவே வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்ன ஒரு 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் போனாலும் இது நடக்காது. அப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, நிழல் இல்லாத ஒரு நாளை முதல்ல நம்ம பார்க்கணும். அது அது வந்து சமநாள் என்ற ஒரு கருத்து நம்ம அங்க இருக்கு. இந்த சமநாள் மத்த நாட்கள் எல்லாமே அது நிழல் இருக்கும். இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். இத வந்து நீங்க வந்து 0 ஷேடோ டே அப்படின்ற ஒரு நாள் இருந்திருக்கு. அப்ப தமிழர்கள் என்ன இருக்கு, இன்றையும் இருக்கு. இது என்றென்றும் அது ஒவ்வொரு வருடமும் நடக்கும். ஆனா வந்து வேறுபடுவதை நம்ம இப்ப எப்படி வந்து தமிழர்கள் இது இந்த கணிதத்திற்கு இதுதான் முதல் மூலம். அவர்கள் இந்த கணிதத்தை முதல்ல எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இருக்கு, அது வந்து அந்த நாள் வந்து சுழிய நிழல் நாள் அப்படின்ற ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த சூரிய இப்ப நட்டு வச்சிருக்காங்கன்னு இங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ, இப்பதான் புரியுது ஏறக்குறைய அப்படின்னு. ஆனா நல்லா பாருங்க, சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகின்றது அப்படின்னு ஒரு கருத்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இதுதான் நம்ம படிக்கிறோம். சன் ரைசஸ். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், சூரியன் வந்து வந்து வெளிப்படுது, கிழக்குல வந்து வெளிப்படுது. அது உண்மையா அப்படின்னா நிச்சயமாக எல்லா சூழல்லையும் உண்மை இல்லை. அப்ப அதை பார்ப்போம் ஏன் அப்படின்னு. அப்போ இந்த கருத்தை முதல்ல உள்வாங்கிக்குங்க. இத ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா, தமிழ்ல இதை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லணும்.
சூரியன் என்னன்னா கிழக்குல யார் வந்து அதாவது காலையில எழுந்து சூரியனை பார்ப்பவர்கள், சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள், சூரிய நமஸ்காரம் செய்வாங்க, யோகா செய்வாங்க. சூரியனை சிவசூரியனாக அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நித்திய கர்மங்கள் செய்பவர்கள் சூரியனை கையெடுத்து நம்ம வந்து எதுவாக சிவ பரம்பொருளே வெளிப்பட்டு நிற்பதாக அப்படின்னு வழிபாடுவாங்க. அததான் சிவசூர்யாய நம அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசூர்யாய நம இல்லைன்னா ஆதித்ய. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய வழிபாட்டுல நான் ஆதித்யன் என்ற சொல்லதான் பயன்படுப்பேன். அதாவது சூரியன் வந்து ஆதித்தி, ஆதி சக்தி, ஆதி வெளிப்பாடு, ஆதி ஒளி, ஆதி தீ. அது அப்படின்னா நம்ம சொல்றோம் ஆதி தீ, நீ தீயாக இடமாக இருக்க ஆதியினுடைய சக்தி, ஆதி சக்தி, ஆதி பகவன் சொல்றது போல ஆதி தீயை கொண்டிருப்பவர் நீ அப்படின்னு சொல்லி அந்த சக்தி எல்லா தீக்கும் வந்து அந்த ஆதித்தீயாக நீங்க வெளிப்படுகின்றார் அப்படின்னு சொல்லும். அந்த பொருளையே உள்ளடக்கிய அந்த சொல்லை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆதித்யர் நீங்க எப்படி வேணாலும் இது சொல்லலாம். ஆனா முக்கியமாக சூரியனை அதாவது வழிபடும் மரபு, அதாவது சூரியன் அந்த கிரகமாக அல்ல, அதனை வந்து ஒரு உடுவாக அல்ல, ஒரு நட்சத்திரமாக அல்ல, அங்கே இறை நிலை வெளிப்படுகின்றது. ஒரு விளக்கை ஏற்றி எப்படி வீட்டுல நம்ம வந்து விளக்கினை ஏற்றி ஒளியை அறிமீன் வெளியை அறிமீன், உண்மையே விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும். அந்த விளக்குலதான் உண்மையே இருக்கு அப்படின்ற போல, அந்த ஒளியில தான் உண்மையே இருக்கு போல, அந்த ஒளியினுடைய வெளிப்பாடாக இறைவன் வெளிப்படுகின்றார் அப்படின்ற அந்த இது இங்க பாருங்க. ஆடியில வந்து அது எங்கே போகும்னா, நீங்க உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கங்க, காம்பஸ் எடுத்துட்டு போய் பாருங்க, இதை நீங்க பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சித்திரைக்கு இந்த ஏப்ரல் ஐப்பசி சித்திரைக்கு அது ஏறக்குறைய இங்க வரும், கிழக்குக்கு வரும். அதுக்கு மேல அது வந்து இது வடகிழக்குக்கு போகும். ஆடியில அது வடகிழக்கு, இப்ப ஆடியை நோக்கி போயிட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கு. நீங்க போய் ஒரு காம்பஸ் எடுத்து பாருங்க, அது உதயமாகிற நாள் எங்க இருக்கு, எந்த இடத்துல உதயமாகுதுன்னா காம்பஸ்ல அது கட்டாயம் உங்களுக்கு இங்க வச்சீங்கன்னா அது கிழக்கை காட்டாது, அது வெளிப்படுற இடம் வந்து வடகிழக்கு உதயமாக நமக்கு காட்டும். அதுபோல தையில பார்க்கும்போது அது தென்கிழக்குக்கு வந்துடும். அதான் இப்ப என்னுடைய கேள்வி எப்படின்னா, ஜனவரி இவங்கெல்லாம் தை வேணும் அப்படிலாம் கேட்கிறாங்க. இது என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் விளக்கம் தெரியுமா? தான் அவங்க சூரியனே எங்க உதிக்குதுன்னே தெரியல போல இருக்கு. தென்கிழக்குல உதிக்கும். அப்ப தையில வந்து அது தென்கிழக்குல இருக்கும். அப்படி அது வந்து ஒரு ஊசலாட்டம் போல அலை, வந்து இத வந்து ஒரு அலையாட்டம், அதாவது ஒரு அலை நகர்ச்சியில இது இருக்கு. அப்போ இங்கே வந்து அது நேராக நீங்க பார்க்கணும்னா இப்ப மார்ச் 21 வந்து அது சரியாக இங்க 90 பாகையை வந்து தொற்றும். அந்த 90 பாகையில அது உதயமாகும். அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏப்ரல் வந்து அதை வந்து சித்திரையில வச்சாங்க அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு விளக்கம் வந்துடும். சித்திரையிலேயே அதை வந்து பொருத்துனாங்க. சூரியனுடைய அசைவை முதல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்ம என்னன்னா முக்கியம் இன்னொன்னு, அந்த சூரியன் உதிக்கும் இடம் சுழிய பாகை நிழலை உருவாக்கணும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிழல் வந்து சுழிய நிழல் நாளாகவும் இருக்கணும், அது விழுவமாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து நமக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அது விழுவம் அப்படின்ற சொல்லாகவும் அது அமையணும். அது வந்து நேரா நமக்கு ஒளி இருக்கக்கூடாது, அன்றைக்கு அந்த புள்ளி வந்து நேர்புள்ளியா இருக்கணும் தலையில. அது இது சரி, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் தமிழர்கள் தான் செஞ்சாங்களா அப்படின்னு அதை பாருங்க. நான் இது பாடலே எடுத்து வைக்கிறேன். திருமுலை சாட்டு சடங்குல நக்கீரர் கிபி 2500 இந்த புரோட்ராக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோணமானியை பத்தி பேசுறாரு. கோண பாகை அளவி வச்சு நாங்க செய்யறோம், பாத பாருங்க, கயிறு வைப்ப அப்படின்னு, விரிகதிர் பரப்பிய வியல்வாய் மண்டிலம் இருகோள் குறிநிலை வழுக்காது குடக்கு ஏர்பு, 2 கம்பு வச்சு கணிக்கிறாங்க. இந்த கம்புனா இங்க ஒரு கம்பு இங்க ஒரு கம்பு அப்படின்னு சொல்லி கம்பு வச்சு குடக்கு ஏர்பு வச்சு சரியா அப்படி ஏர்பு வச்சு அந்த எதிர்நிலைப்படுத்தி ஒரு தினம் சாரா அரை நாள். அப்போ மதியம் அமையத்து அந்த அந்த நேரத்துல நூல் அரி புலவர் நுண்ணிதின் கயிறு இட்டு கயிறை போட்டு தேயம் கொண்டு இடத்தை கொண்டு தெய்வம் பார்த்து வணங்கி பெரும்பெயர் மன்னருக்கு ஒப்ப வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு முயற்சிகள் நடந்திருக்கு. அப்ப நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து தமிழர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு இந்த கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது.
கிபி 2500லயே இதுல எல்லாம் அவங்க கை தேர்ந்து இருந்திருக்காங்க கோணம் அறிதல்ல. இப்ப நான் இது வந்துடுறேன். இப்போ ஒரு கம்பை வச்சு செய்யும் பொழுது இந்த ஒரு கம்புல வந்து சமநாள் எப்போ வருதுன்னா, இந்த கம்பு எங்கேயுமே நிழல் விழக்கூடாது. அந்த நிழல் விழாத நேரத்தை வந்து அவங்க முதல்ல கருத்துல எடுத்துக்கிட்டு தான் சூரியன் வடக்கு போகும்போது இது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே கணிக்கிறாங்க. இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் நகர்ச்சியை தான் இதுல வந்து கணிதமாக மாத்துறாங்க. இது வந்து நெடுங்குத்து குச்சி சங்கு நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் வரைந்து சமநாள் முடங்கல் சங்கராந்தி ஆரிய முறை எல்லாமே இதுலதான் இருக்கு. அப்ப தென் செலவு வட செலவு அப்படின்ற அந்த கருத்தே வந்து இதுல இருக்கு. சூரியனுடைய நகர்ச்சியை வந்து ரொம்ப அழகா உள்வாங்கி இருந்தாங்க தமிழர்கள். அவ்வளவு ஆழமாக உள்வாங்கி விழுவம் என்ற அந்த சிந்தனைய நன்றாக பதிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து திருமூலர், நான் சொல்ற திருமூலர்லாம் எவ்வளவு ஆழம், அதான் நான் சொன்னேன். இதுக்கு வந்து விரிவை நீங்க பார்க்கணும்னா என்னுடைய நூல்ல தான் படிக்கணும். ஏன்னா இன்றைக்கு நான் அதை செய்ய போறது இல்லை. எனக்கு மிக ஆழம் இந்த பகுதி வந்து அவ்வளவு சயின்ஸ். அப்போ இந்த வந்து முதல்ல இந்த சூரியன் இந்த நெடுங்குத்து குச்சிக்கு வரும் பொழுது இங்க சங்கநத்தம் நடக்கும் பொழுது அங்கு சமநாள் ஏற்படும். அப்ப இத ஒரு ஒரு கூட்டத்தினர் புடிச்சுக்கிட்டாங்க. இது மார்ச் தான் போல இருக்கு சமநாள். அப்ப இது வந்து சூரிய காலத்தை நாம வந்து கணிச்சிடலாமே அப்படின்ற கருத்து வந்திருந்தாலும் அதுல ஒரு குறைபாடு இருக்கு. என்ன குறைபாடு இருக்குன்னா, நாம வந்து சூரிய மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் கேலண்டர் பார்க்கல. நாம வந்து சந்திரன், சூரியன், உடு நட்சத்திரங்களையும் உள்ள எடுத்தோம். அதுதான் தமிழர்களினுடைய மாபெரும் சிறப்பு. யாரும் செய்திராத, உலகத்துல செய்திராத அந்த பெரும் முயற்சி இங்க நடக்குது. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது சூரிய மானம். ஒரு சூரியனுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். சூரியனை எப்படி வந்து இதுல வந்து கணிதம் செஞ்சாங்க, சூரியனை வந்து உள்ளடக்கி முதல்ல சூரிய நகர்ச்சியை எல்லா நிலைகள்லயும் கண்டு அதை வந்து எப்படிலாம் நகரும், அது கிழக்கு வைத்து நகர்ந்துன அப்படின்றதுக்கு இதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு? இதான் ஆதாரம். எல்லா கோயில்களையும் சூரியன், அதாவது சூரியனை பார்க்கும் கிழக்கில் தான் எல்லா கோயில்களும் இல்ல. உங்களுக்கு தெரியும் ஏன் மேற்குல அமைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஆனா பொதுவாகவே நம்மளுடைய கோயில்கள் எல்லாமே ஏன் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தே, முதல் கருத்தே வந்து கோயில் கிழக்குல வச்சு கட்டும் பொழுது சரியாக அது கிழக்குல வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்தை நம்மால் கணித்து விட முடியும். இப்ப தெரியுதா இது என்ன அப்படின்னு? இந்த கம்பு, இதோடைய விளக்கம் புரியுதா? இப்போ இதுதான் வந்து நாம சொல்லக்கூடிய நெடுங்குத்து குச்சி, காலத்தை கணிக்கும் குச்சி. எவ்வளவு இந்த கோயிலுடைய காலம், அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தை அன்னைக்கு வந்து யாராவது நேரா வந்து இந்த குச்சியுடைய நிழல் எங்க விழுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா தானாகவே வந்து இன்றைக்கு என்ன காலம்னு கொஞ்ச நேரத்துல சொல்லிட முடியும். அவங்களுக்கு வந்து கடிகாரம் வேண்டியதில்ல, நமக்கு வந்து கேலண்டர் தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. அவ்வளவு அழகா எளிதாக சொல்லிட முடியும். அது மட்டும் இல்ல, கருவறையில் சூரியன் நேராக விழும் பொழுது அந்த கோயில் எப்ப கட்டினார்களோ அன்றைக்கு, அதாவது கிழக்கு பார்த்து சரியான கிழக்கு. அப்ப எனக்கு அது வந்து சூரியன் நகர்றதுனால இந்த இந்த கணிதத்தை நீங்க எளிதாக அந்த கோயில் எப்ப கட்டப்பட்டதுன்னே சொல்லிடலாம். சூரியன் இந்த பாருங்க, இந்த கோபுரத்தினுடைய நுழைவாயில் அது நுழையும் பொழுது இந்த கோயில் சரியாக எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு கூட சொல்லிடலாம். அப்ப இது வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது அந்த ஒசிலேஷன், அலமரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசலாட்டம், சூரியோதய வடகிழக்கு தென்கிழக்கு ஊசலாட்ட அறிவியலை தமிழர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. நான் குறிப்பா சொல்றது ஆகம கோயில்கள். இது ஆகம கோயில்கள் தான் இப்படி கட்டப்படும். ஆகம கோயில்கள் எல்லாரும் எப்படி வேணாலும் கட்டிக்குவாங்க, அவங்க என்ன வேணாலும் கட்டலாம். ஆனா ஆகம கோயில்கள் இப்படி கட்ட மாட்டாங்க. ஏன் இங்க பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்றதுக்கு கூட காரணம் தெரியாது. இங்க ஏன் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சந்து வச்சிருக்கிறாங்க, இந்த சந்துகள்லாம் எதுக்கு? பொருள் புரியாது. அப்போ அப்படிப்பட்ட நுணுக்கங்களை தமிழர்கள் செய்தனர். இப்ப அடுத்தது, சரி முதல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது சூரிய கால அமைப்பு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரம் நான் இதை முடிச்சிடுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால இந்த பதிவை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஆஹ் அதாவது இது அதாவது சூரியனுடைய
மானம் அப்படின்னா அளவை, சூரிய அளவை வந்து அளக்கக்கூடிய ஒரு முறையினை தமிழர்கள் மிக மிக நுட்பமாக கோயில் வடிவத்திலே கண்டுபிடிச்சாங்க. கோயிலையே வந்து காலம் அளக்கும் கருவியாக அங்க இருக்கக்கூடிய கொடிமரத்தையே காலம் அளக்கும் கருவியாக வைத்து, அதற்கு இன்னொரு பொருளும், நிறைய பொருள் இருக்கு கொடிமரத்துக்கு. ஆனா இதுல முக்கியமான ஒன்று காலம் அளக்கும் அப்படின்ற கருத்தை நீங்க நன்றாக உள்வாங்கணும். புறநிலையில அது காலத்தையே சொல்லிரும். கோயிலுடைய கட்டுமானத்தையே அது விளக்கிறோம். சரி, பிறகு அது எப்படின்னு நம்ம இன்றைக்கு இதை என்னால விளக்க முடியாது. சரி, இப்போ அடுத்தது இப்பதான் வந்து லூனா அப்படின்றதுக்கு போறோம். இதுதான் வந்து தமிழர்களுடைய இன்னொரு மாண்பிலும் மாண்பு. எனக்கு ஏன்னா தமிழர்கள் வந்து எவ்வளவு அறிவியல் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு மாண்பை நீங்க பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கு வந்து சில பேர் வந்து அந்த அது சில குறிப்பிட்டவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க சூரியமானம் தான் எங்களுடைய கணிதம் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு. அது மிக மிக தவறு. அது தமிழர்களுடைய அடையாளம் கிடையாது. தமிழர்கள் சூரிய காலத்தையும் உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதுபோல சந்திர காலத்தையும் நம்மளுடைய இதுக்கு கொண்டு, அதுதான் திதி. திதி தான் அன்னாடம் பாக்குறோம். திதி இல்லாம நம்மளுடைய எந்த சமய நிகழ்ச்சியும் கிடையாது. அது பிறகு பேச போறோம். இப்ப பாக்குறோம் ராகு கேது. இந்த ராகு கேது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அது என்னடா இது அப்படின்னு புரியாதவங்களுக்கு அது ஒண்ணுமே புரியாது. ராகுலாம் சொல்றாங்க, அது பாம்புன்னு வேற சொல்றாங்க. என்ன இது, இதெல்லாம் வந்து மடத்தனமா இல்லையா அப்படின்லாம் ஒரு ரொம்ப பகுத்தறிவு ஒண்ணுமே தெரியாத, அதான் சொல்றேன், பகுத்தறிவு பேசுபவர்கள் அறிவே இல்லாதவர்களாக தான் இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இது இது என்ன பாம்பு, இப்ப நான் விளக்குறேன் பாருங்க. இது என்ன பாம்புலாம் சொல்றாங்க, இதெல்லாம் மடமே இல்லையா அப்படின்லாம் பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல பகுத்தறிவு பேசுறவங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, அவங்களுக்கு அவங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா, தன்னை வந்து ஒரு ரேஷனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க தான் அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு அறிவியலே புரியல. ராகு அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து சந்திரனோட வெட்டு பாதையில இருக்கு. இதுல நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இப்போ சூரியனும் சந்திரனும் ஏறக்குறைய 5.5 பாகைக்கு வெளியே இருக்கு. அதனால சூரியனும் சந்திரனும் எந்த சூழல்ல அது வந்து தன்னை வந்து எதிர்கொள்ளாது. ஒரு கோட்டுக்கு வராது, இல்ல ஒரு புள்ளிக்கு வராது. இரண்டும் சந்திக்காது. எப்ப சந்திக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியனும் சந்திரனும் சந்திக்கும் காலம் உண்டு. நம்ம வந்து சூரிய காலத்தையும் எடுக்கிறோம், சந்திர காலனையும் நம்ம கணிதம் செய்கின்றோம். அப்ப சந்திரனையும் எடுக்க வேண்டும். அப்ப சூரியன் ஒரு புறம் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது சுழற்சியில சந்திரனுடைய சுழற்சியும் நாம எடுக்கிறோம் கணிதமாக. அப்ப இது இரண்டும் சந்திக்கும் காலங்களை தான் நம்ம வந்து ராகு கேதுன்னு சொல்றோம். அந்த ராகு வந்து என்ன அப்படின்றது எப்ப கணிக்க முடியும்? இங்க பாத்துக்குங்க. முதல்ல நான் இதை வந்து இன்னும் ஆழமா விளக்குறேன். ராகு அப்படின்றது இங்க இருக்குமே. ஓகே, இங்க பாத்துங்க. ராகு அப்படின்றது சூரிய கிரகணம், அடுத்தது சந்திர கிரகணம். இந்த காலகட்டத்துல தான் இதை வந்து ராகு கேது அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த கிரகணங்களை உருவாக்குவதுதான் ராகு கேது. அப்ப கிரகணம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு கோட்டில் நிற்பது, சந்திப்பது அப்படின்ற பொருள் இருக்கு. அதுக்கு இடைப்பட்ட நேரங்கள்ல அவை இரண்டும் சந்திக்காது. அது வந்து 5 பாகை வேறுபட்டு இருக்கும். ஏறக்குறைய 5.5 பாகை. நான் இங்க 5 போட்டிருக்கோம். ஆனா அது வேறுபட்டு நின்றாலும் இந்த ராகு கேது காலங்கள்ல மட்டும்தான், அதாவது வெளிப்படும், அதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொன்றும் ஒன்றை சந்தித்துக் கொள்கின்றன. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது வெட்டி 2 பாதையும் வந்து சந்திக்கிற அந்த பாதையை உருவாக்கிட்டாங்க. சரி, இப்ப இது எப்படி பாம்புன்னு சொன்னாங்க? இப்ப இது பாம்புக்கு என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லாஜிக் இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல என்ன இருக்கு? அரவு நுங்கு மதியன். இத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. அதாவது திங்களை பாம்பு கொண்டற்றுன்னு குறள் சொல்லும் பாருங்க. திருக்குறள்ல திருவள்ளுவரே பாம்பு சாப்பிட்டுருச்சுன்னு சொல்ற. என்ன புரியுதா?
பாம்பு எப்படி சாப்பிடும்? எங்கிருந்து பாம்பு வந்துச்சு? இதெல்லாம் வந்து கற்பனை போல இருக்க அப்படின்னு. அது பாம்பு நகர்ச்சி செய்கின்றது. இந்த மாதிரி சந்திரன் பாம்பு நகர்ச்சி செய்யறதுனால இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த நகர்வு அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாம்பு போல் அது நெளிவூர் நகர் செய்து சூரிய சந்திர கிரகங்களை ஏற்படுத்துவதால் சூரிய கிரகணத்தை கார்காய் கருங்கோள் என்று, சந்திர கிரகணத்தை செங்கோல் என்றும் பெயரிட்டு அழைத்தனர். இது ரொம்ப ஆழமான இது. கருணுங்கு மதியன் நுதுலொளி கலப்ப. எவ்வளவு இதெல்லாம் வந்து சங்க தமிழ் பேசுது பாருங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு பெரிய நுட்பம். அது பாம்பு போல நகர்ந்து வருவதனாலதான் இது வந்து அப்படியே சுத்தி சுழண்டு போகும் ஐயா. அப்ப அந்த மாதிரி நகர்றதுனாலதான் அதுக்கு வந்து கருங்கோல் அப்படின்ற கருத்து இருந்தது. அத வந்து இந்த கணிதத்துல இந்த இந்த இரண்டும் ராகு கேது சேராத வரை நம்மளுடைய பெரும் உண்மைகள் வரவே வராது. தமிழ் கணிதத்துல இது ரொம்ப பெரிய முக்கியமான கணிதம். இந்த கணிதத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. இப்ப நான் ஒரு காட்டுறேன் பாருங்க. தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவாளிங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதான் நீங்க கால்ல விழுந்து கும்பிடணும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும். ஏன்னா அவ்வளவு அறிவியல், இன்றைக்கு உள்ள அறிவியல் அப்படியே வானியல், நம்மளுடைய அதாவது கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படியே கையில வந்து வச்சு விளையாண்டுருக்காங்க. அப்ப பாருங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்றத முதல்ல சொல்றேன். இது முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த இந்த இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா, இது ஏன் வந்து சந்திர சூரிய மானம், சூரிய சந்திர உடுகணியம்னு ஏன் சொல்றோம் அப்படின்றதுக்கு காரணம் புரியும். இது வந்து இந்த சந்திர சூரியன் வந்து மேளத்து உள்ள நுழையும் போது சித்திரைக்கு அங்க இப்போ அஸ்வினில போடுறாங்க. இங்க சந்திர சூரியன் உள்ள நுழையும் பொழுது இங்க சந்திரன் என்ன செய்யும்னா, இந்த இடத்துல சந்திரன் வந்து அறுவையாக நிற்கும். சித்திரை, அதுக்கு பேர் தான் அறுவை அப்படின்ற ஒரு சொல்லே. இது சிலப்பதிகாரம் பேசும். நான் அப்புறமா காட்டுறேன் இந்த சொல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. சங்க தமிழ் அப்படி கொட்டி கிடக்குது. அது என்ன செய்யுதுன்னா, துளாவையும் கண்ணியும் சரியாக அறுக்கும். அதாவது 180 டிகிரிஸ், அதாவது 180 பாகையில் வந்து அளக்கும் முறை தமிழர்கள்ட்ட மட்டும் இருந்திருக்கு உலகத்துல. ஆச்சரியமான விஷயம். இந்த 180 பாகையில் அளக்கும் முறை, 180ல அளக்கும், அதாவது புரோட்டெக்டர் கோணங்க இது பார்க்கின்ற அந்த முறை அமைப்பு, அது தமிழர்கள்னு ஏன் குறிப்பா சொல்றேன்? நீங்க சொல்ல சரி இது இந்துக்களினுடைய கணிதமாக எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். நான் அதுக்கு வந்து எந்த மறுப்பையும் சொல்ல வரல. இதுல வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு உள்ள விளக்கங்களை வந்து நாம எப்படி கணிச்சு கொண்டு வரோம் அப்படின்றதுக்கான விளக்கங்களை தூய தமிழில் விளக்கக்கூடிய ஆற்றல் வந்து தமிழுக்கு உண்டு. நான் வந்து மற்றவர்கள் அதை செய்திருக்க முடியாது. அதாவது இந்திய உபகண்டங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் இந்த அதாவது இந்த முறையை, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மேற்கத்தியர்கள், அதாவது வடநாட்டினர் இந்த கட்டங்களை இது போல அமைப்பது கிடையாது. பரவாயில்ல, நான் அதை பற்றி பேசல. இந்த வேறுபாடுகளை பற்றி இப்ப பேச வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஒற்றுமையை முதல்ல பார்த்துக் கொள்வோம். ஆனா இங்க தமிழர்கள் என்ன செய்தார்கள்ன்றத முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இது தெளிவு வந்து தமிழர்களுடைய தெளிவு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். தமிழர்களுடைய முயற்சிகள் எப்படி இருந்திருக்கின்றன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஏன் அப்புறம் அதனாலதான் 60 நாள் இது எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்கும். இப்ப பாருங்க 180 அறுவையில நடக்கும். அப்போ இங்க மேஷத்துல அது உள்ள நுழையும் பொழுது அஸ்வினில, இங்க அத பாருங்க, இந்த சந்திரன் வந்து சரியாக இரண்டையும் வெட்ட வேண்டும். அதுதான் கணக்கு. சித்திரை அறுவை வீதி, துலாவை அறுக்கும் அறுவை, அறுவை வீதியும் நிறைகோள் துலாத்தர். சிலப்பதிகாரம் எப்ப பேசுது? சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு வருது பாருங்க. 2, 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள இந்த காலகட்டத்திலேயே நாம வந்து இவ்வளவு நுட்பமான ஒரு கேலண்டர் சிஸ்டம் வச்சிருக்கோம். இந்த கேலண்டர் சிஸ்டம் நம்ம உருவாக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்திருக்கு. அறுவை வீதியும் அது அறுத்து நிக்கும்பா. அந்த வீதியை நிக்கும். அந்த வீதியை 2க்கும் கண்ணிக்கும் துளாவுக்கும் இதோ பாருங்க கோல் துளாத்தார். நீங்க கால்னா கோல் அப்படின்னா என்னன்னா அந்த பேலன்சிங், அந்த பேலன்சிங்கே அதுதான் நிப்பாட்டுது. அந்த கணிதத்தையே அதுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்க, எங்கெங்க ஆதாரம், எங்கெங்க ஆதாரம் இருக்கு?
ஐயோ இதெல்லாம் புரிந்தாதான் புரியும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கணிதம். இந்த கணிதம் வந்து சித்திரையை நீங்க வந்து சரியாக துலா கண்ணியில வச்சு 180 பாகைக்கு வச்சீங்கன்னா, இங்க பாருங்க 180 இங்க இருந்து 180 பாகையில நீங்க வச்சீங்கன்னா, இந்த கோட்டுல இந்த புள்ளியில வைத்து மேடத்துல அஸ்வினியை இங்க வைத்தீர்களானால், இதுக்கு நான் நன்றி சொல்பவர் ஒருத்தர் தான். இந்த இந்த படத்தை வந்து அழகாக நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் தங்கவேலு. யுஎஸ்ல இருக்கிறாரு. அருமையான ஜோதிட ஒரு சோதிட விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். சோதிட அறிவியல் நிபுணர். அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த இதை அழகாக படமாக ஆக்கிட்டாரு. இது எனக்கு ரொம்ப வியக்கத்தக்க ஒரு படம். 180 துலாவும் கண்ணியும் சரியா நீங்க வச்சீங்கன்னா, இங்க அஸ்வினிய வச்சீங்கன்னா 6, அதாவது 6 பாகை, ஏறக்குறைய 6 பாகைக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, கிரகண பாதையை நம்ம கட்டமைச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த 12 ராசிகளை உங்களால உருவாக்க முடியும் அப்படின்றத துல்லியமா எடுத்து காட்டுறாரு. நீங்க இந்த சித்திரையை 180ல இருந்து தள்ளுனீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஓடி போயிடும். இது எல்லாமே எல்லா கணிதமும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி போகும். அப்ப ஏன் வந்து அவர்கள் வந்து சுழிய பாகையில இருந்து 180 பாகை வைத்து மேளம், இடபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சம், தனுசு, மருகம், கும்பம், மீனம் அத்தனையும் அப்படியே அடுக்க முடியும். நட்சத்திரங்கள், வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும் சரியா நீங்க டிவைட் பண்ண முடியும். இந்த டிவிஷனை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு இந்த முறை இருக்கணும். இந்த முறை இருந்தால்தான் இதை செய்ய முடியும். அதனாலதான் இது உடுக்கணியம்னு சொல்றோம். அதே நேரத்துல அது என்ன, சந்திர சூரியனும் இணைக்கணும், உடுவும் இருக்கணும். உடுக்கல்னா சந்திரன், அதுனா என்னன்னா ஸ்டார்ஸ், கிளாஸ்டர்ஸ், அந்த அமைப்பு இருக்கணும். இங்க பாருங்க, இது முதல்ல இது ரொம்ப முக்கியமானது. இந்த அமைப்புல இதை செய்தால்தான் நமக்கு வந்து சித்திரை இதுல நிறைய இந்த 6 டிகிரி உள்ளுக்கு என்னென்னலாம் வந்து சிக்கும் அப்படின்றத பாக்குறோம். இந்த இதுல இருக்கும், மத்தவே வராது. அப்ப அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அறிவியலை அவங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்றத நான் முதல்ல இந்த அறிவியலை முதல்ல நீங்க வந்து அனுபவிக்கணும். தமிழர்கள், அதாவது இப்படிப்பட்ட கேலண்டர் சிஸ்டம், அதாவது கேலண்டர் அப்படின்னா கால எந்திரம், கால எந்திர சக்கரத்தை உருவாக்கிய தமிழர்களினுடைய அந்த, அதாவது இந்து, அந்த இந்துன்ற வார்த்தையில நான் வரேன், இந்துக்கு வரேன். இந்துக்களை என்னன்னு சொல்லுவீங்க? நான் இந்து தமிழர்கள்னு சொல்றதை விட இந்துக்களை நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க? எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு அருமை, எவ்வளவு ஆழம் அப்படின்னு உருவாக்கி, பாருங்க கடிகாரமே உருவாக்கிட்டாங்க. வானத்தை அப்படியே ஒரு ஒரு கடிகாரம் ஆக்கிட்டாங்க. ஒரு கடிகாரம்னா ஒரு கிளாக். யாராவது நீங்க பாத்துட்டீங்களா ஸ்பேஸ கிளாக்கா மாத்த முடியும்னு? இது நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும் உலகத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கடிகாரத்தினுடைய ஒரு இதை வைத்து இதைதான் பஞ்சாங்கமா மாத்தி வச்சிருக்கோம். அத பஞ்சாங்கமா மாத்தி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயனம், நிராயனம், இப்படி நகர்ச்சி இல்லாம இந்த புள்ளிய வந்து ஒரு கோட்ல வச்சுட்டாங்க. அப்படியே இந்த கிளாக்க சுத்த விடுறாங்க. சுத்தினீங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் எல்லா மாற்றத்தையும் கணிக்க முடியும். இன்னைக்கு பிக் பேங், இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, பெரிய பெரிய டெலிஸ்கோப் இருக்கு. அந்த காலத்துல டெலிஸ்கோப் இல்லாமலேயே வானத்துல எந்த நட்சத்திரம் எவ்வளவு நகர்ந்திருக்கு, எத்தனை டிகிரி போயிருக்கு, வெளியே வந்திருக்கு, உள்ள வச்சிருக்கலாம் அப்படின்ற கணக்கு, எல்லா கணக்குகளையும் சொல்லக்கூடிய ஒரு கணிதம் இருக்குமானால் அது இந்த இந்துவியல் கணிதம் தான். நான் அப்படி சொல்றேன், அது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நிராயனம் அப்படின்றது இது நகராது. இந்த குச்சி மட்டும் நகராது. மத்த குச்சி, இந்த குச்சி இங்க இருந்து நகர்றத அப்படியே பார்க்கலாம். அதாவது முள், இந்த கடிகாரம் முள் நகரும். அப்ப தோரஸ், ஏரிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்ல அது எப்படி நகரும் அப்படின்றத கணக்கு வச்சாங்க. அப்ப சாயனம், பூமி சாஞ்சி இருக்கிறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிடலாம், கணிதம் செஞ்சிடலாம். இதுக்கு பேரு நான் வந்து அது பாத்தீங்கன்னா the earth obliquity, இது flexible goat origin point ஒரு கருத்து இருக்கு. அதாவது fiducial goat origin point, நகராத இது அப்படின்னு, ஊழி அப்படின்ற ஒரு கருத்தை இங்கதான் வருது. எப்ப இதை நிறுத்தணுமோ அதுக்கு பேரு ஊழி.
இதுதான் தமிழர்கள் ஊழி. இதை வந்து சுமேரியர்களும் ஊழின்னு சொல்லுவாங்க. the fix ultimate time reference frame. இதை வச்சு நீங்க கணிதம் செஞ்சிடலாம், எந்த காலத்தையும் எடுத்துடலாம், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்ற கருத்து இருக்கு. இத பாருங்க, இங்க கொஞ்சோண்டு நவுத்துறாங்க, சுவாதி உள்ள போயிருச்சு. இந்த சித்திரை கொஞ்சோண்டு நகர்ந்து வெளியே போனுச்சுன்னா எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறிடும், மாற்றங்களை கொண்டு வந்துரும். அது பாத்தீங்கன்னா சுவாதி கண்ணிக்கு வந்துரும், துளால நிக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்களுக்கு சுழிய பாகையினுடைய அமைப்பு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட உண்மையினை வைத்திருக்கின்றது அப்படின்றது தெரியல. அதுக்கு மேல இந்த தமிழ் இதெல்லாம் புரியாம ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு கூட்டம் இதெல்லாம் அறிவியல்னே புரியல முதல்ல, அது ஒரு இயலாமை, அவங்களுடைய அறியாமை. இதெல்லாம் சயின்ஸ், இதுல என்ன சயின்ஸ் வேற இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க சயின்ஸும் படிக்கிறது இல்ல. பாருங்க, இந்த ஏப்ரல்ல தான் மேல விழுவத்திலையும் துலா விழுவத்திலையும் நம்ம புவி காற்று வெப்பமண்டல நிலை மாற்றம், அது மாற்றங்கள் எல்லாமே சமன்பாடு பெறும் சீர்பெறுகின்ற காலமே இதுதான். இந்த மேல விழுவத்திலையும் துளை விழுவத்திலையும் அக்யூனாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 நிலையில தான் இது நடக்கும். இது வந்து சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இதுக்கு நீங்க நேரா ரெஃபரன்ஸே எடுத்து பாத்துக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய சயின்ஸ். அடுத்தது இதை பாருங்க, ஏப்ரல் 13 எப்படிப்பா வந்துச்சு உங்களுக்கு? நீங்க என்ன சும்மா சும்மா என்ன வேணாலும் நிறுத்திக்கலாமானா இல்ல. நம்ம முதல்ல இது என்னன்னா அனலேமா வளைவு அப்படின்னு, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தூரமா இருக்கும். இது என்ன பேசுறாரு, இதுக்கு மேல கொஞ்சம் புரிதல் விளங்கலையே அப்படின்னு சொல்லிடுவீங்க. சூரியன் நகரும் பொழுது வானத்துல அது எப்படி நகருதுன்னா இந்த மாதிரி 8 போடுது. இப்ப புரிஞ்சிடும் ஏன் 8 அப்படின்ற கருத்து. நம்ம வாழ்க்கையே 8ல தான் அடங்கி இருக்குன்னு, சரி சினிமா நடிகர் சொல்லிதான் நமக்கு தெரியாத 8ன்ற கருத்து வந்து எல்லா நிலைகள்லயும் 8 போடுறது. அதனாலதான் இப்ப நீங்க நடப்பீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க 8 போட்டு நீங்க நடங்க, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க மாற்றங்களை பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா 8ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் வந்து இன்ஃபினிட் அப்படின்ற கான்செப்ட் இதுல இருக்கு. நான் அதை பத்தி அதிகமா பேசல. ஆனா இங்க பாருங்க, ஏப்ரல் 13ல இந்த சித்திரை திங்கள் நேர சமன்பாடு நடக்குது. இந்த சமன்பாடு அப்படின்றத நான் இன்னைக்கு விளக்கல, இது ஒரு பெரிய கணிதம். அந்த திங்கள்ல தான் நேர சமன்பாடே நடக்கும். உங்களோட டைம் கிளாக், கையில கட்டி இருக்கிற கிளாக், நீங்க வந்து அமெரிக்கால இருக்கலாம், ஆஸ்திரேலியால இருக்கலாம், அந்த கிளாக் டைம் வந்து நீங்க சரிப்படுத்த முடியும். அப்போ இதெல்லாம் வந்து இதை பாருங்க, நான் இதோட கணிதத்தையே காட்டிடுறேன். இதை பாருங்க, இது 2 கிளாக் இருக்கு. சன் ஷிஃப்ட் டியூ டு த எர்த் ஒரு கணக்கு இருக்கு. அடுத்தது இந்த கருப்பு, இது வந்து பூமியினுடைய சம்மேஷன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் எர்த் டில்ட் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது ரெண்டையும் சமன்படுத்துகின்ற இந்த கருநிலை இங்க பாருங்க, சிவப்பு ஒண்ணு பாத்துருங்க. இது வந்து அப்பதான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். இங்க 2 இருக்கு, சன் ஷிஃப்ட் டியூ டு த எலிப்டிக்கல் ஆர்பிட், சன் ஷிஃப்ட் டியூ டு த எர்த் டில்ட். இது ரெண்டும் ஒன்னா சமன்படுற நாள் வந்து இந்த ஏப்ரலுக்கும் மேக்கும் நடுவுல வருது. இல்ல நீங்க இதை எடுத்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல்ல தான் வருது, 15ல வரும். அந்த கருத்தை நீங்க அழகா பார்த்து 13 நான் முதல்ல காட்டிட்டேன். இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. இப்போ வரும், முடிச்சிடுறேன். தமிழர்களுடைய அடுத்த கட்ட முயற்சியில ரொம்ப முக்கியமானது, ஏன் தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இங்க இருக்கு, நீங்க பாத்துருவீங்க. தமிழர்கள் தொன்கோள்கள், நவகோள்கள் புரட்சி, தமிழர் 9 பிளானட் ரிவல்யூஷன் கான்செப்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா கோப்பர்னிகஸ் ரிவல்யூஷன் சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எது வேணாலும் கோப்பர்னிகஸ் தான் முதலாக சூரியனை கிரகங்கள் சுத்துகின்றன அப்படின்ற கருத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய புரட்சி அப்படியெல்லாம் சொல்லி உலகமே பாராட்டுகின்ற அந்த சூழல்ல தமிழர்கள் மட்டும் அடக்கமா ஒண்ணுமே சொல்லாம நவகிரகங்களை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, நீங்க இதெல்லாம் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பெரிய மடத்தனம், அப்படி எல்லாம் மடமையே தான் பேசுவாங்க. ஏன்னா இங்க ரொம்ப அறிவாளிங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் என்ன மடத்தனமா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா நம்ம வந்து ஒரு பெரிய உண்மையே இது உள்ளுக்கு வச்சிருக்கோம். ராகு கேதுக்கு பொருளும் விளங்குது. இந்த 9 கோள்களையும் ஒரு புரட்சியாக பார்க்கின்றோம். தமிழர்கள் செய்த புரட்சி. அதனாலதான் தமிழர் கோயில்கள்ல நவகிரக வழிபாட்டுக்கு ஒரு ஒரு தனி இடம் வைத்திருப்பார்கள். ஏன்னா அது புரட்சி, தமிழர்களினுடைய பெரும் கண்டுபிடிப்பு.
கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும், நாள்கோள் திங்கள் ஞாயிறு கணையாளல் 5 ஒருங்கு புணர்ந்த விளக்கத்து அணையை. இது யார்? 1810 பேசுது. குமட்டூர் கண்ணனார் பேசுறாரு. கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஏடி 2வது செஞ்சுரியில பேசிட்டு இருக்கோம் நம்ம. எப்படிப்பட்ட ஒரு நுட்பம் பாருங்க. அப்பதான் தொலோமியே கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தொலோமி வராரு. அந்த டைம்ல தான் தொலோமி வந்து வரைகிறாரு. அப்பதான் சொல்றாரு சூரியன் வந்து இல்ல பூமியை தான் சூரியன் எல்லாம் சுத்திட்டு இருக்குன்னு தொலோமி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் பாருங்க. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அப்படியே சொல்றாரு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பு, இந்த முக்கியமான கருத்து பாம்பு 2. எந்த எந்த கேலண்டர் சிஸ்டத்துல நீங்க இந்த மாதிரி பார்த்திருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஞாயிறு திங்கள் அறிவேன்றாரு தொல்காப்பியர். அதுவும் 5 கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. இது பிஃபோர் கிரைஸ்ட். அறிவே நானே பொருள். நான்னா இங்க என்ன ஸ்ட்ரிங். இது ரெண்டையும் இது வந்து அவர் வந்து வேற பொருள்ல சொல்லுவார். ஆனா இதோடைய பொருள் வந்து ரொம்ப நுட்பம். அதான் நான் சொல்லுவேன், தொல்காப்பியர் போல அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு கிடைச்ச கொடை. ஞாயிறு திங்கள் அறிவு. உன்னோட ஞாயிறு திங்கள் இருந்தாதான் அறிவே உனக்கு தோன்றும் பாப்பா. முதல்ல அதை தெளிவா வச்சுக்கோங்க. நானேனா இது ஸ்ட்ரிங் போல உன்னை எல்லா பொருளையும் காட்டிவிடும். பொருள் விளக்கம் செய்யும். எல்லா உண்மைகளையும் காட்டிவிடும். அப்ப நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் பாருங்க. இந்து என்ற அடையாளம் எவ்வளவு முக்கியமான அடையாளம். உடுவோரை கணிதம் செய்யும் பொழுது, சைட்ரியல் இயர் மேத்தமேட்டிக்ஸ் செய்யும் பொழுது, உலகத்துல உள்ள எல்லா கேலண்டர் சிஸ்டத்தையும் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். சவுமான இயர் மேத்ஸ் செய்யலாம், ஜூபிட்டர் இயர் வியாழ ஆண்டு கணிதம் செய்யலாம், மூன் இயர் மேத்ஸ் நிலவு ஆண்டு கணிதம் செய்யலாம், செட்டன் இயர் கணிதம் செய்யலாம். இது எல்லாமே ஆடு. அதுதான் ஆண்டுன்ற வார்த்தை. இன்னைக்கு தமிழ் அறிஞர்கள்னு தங்களை குறிச்சுக்கிட்டு இன்னைக்கு பண்ற அக்கப்போர் என்னன்னு எனக்கே தெரியல. அவங்களுக்கு ஆண்டுனா என்ன வார்த்தை முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க. ஆண்டு எங்கிருந்து வந்தது? ஆண்டு என்ற சொல், ஆடு என்ற சொல். அந்த ஆடு தான் நம்ம எதை சொல்றோம்? அந்த விழுவ புள்ளிய காட்டுறோம். அந்த விழுவம் புள்ளி, அந்த விழுவ புள்ளி அது என்ன விழுவ புள்ளி? திருப்பி நான் காட்டுறேன். இதை நல்லா பாத்துக்குங்க. யாராவது விளக்கணும். இதுதான் இந்த புள்ளிய காட்டுது. இந்த 2 புள்ளியும் காட்டுது. இதுதான் ஆடு. இதுதான் ஆடுன்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஆடு. ஆண்டு அப்படின்ற வார்த்தை. வருடம், வருடை அப்படின்னாலும் ஆடு. ஏரிஸ் மேலம். இந்த மேலத்தை புள்ளி வச்சுக்கிறோம். மேலம்னா ஏரிஸ்னாலே ஆடுதான். இந்த ஆடு புள்ளியா வச்சுதான் நம்ம கணிதமே செய்யறோம். ஆடு ஆயப்புள்ளி பாருங்க. சாயன இலக்க ஆடு ஆயப்புள்ளி. அதான் நான் வந்து கோட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். கோட் ஒரிஜின் பாயிண்ட். நம்ம கோட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஃபிடுஷியல் கோட் ஒரிஜின் பாயிண்ட் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்கள் எப்படி நுட்பமான ஒரு கணிதம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது புரட்சியா இல்லையா? இந்த புரட்சிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்புகள், எதிர்ப்புகள். தமிழர்கள் அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி எதிர்ப்புகளை கொண்டு வராங்க? எவ்வளவு பிரிசர்வ், இதை பிரிசர்வ் பண்ண, அதாவது இது வந்து தற்காக்கப்பட்ட ஒரு உண்மை. இது இப்ப காக்கப்படலைன்னா இன்னைக்கு இந்த உண்மையை யாருக்கு எப்படி விளக்குறது? பாருங்க நம்ம எப்படி பண்றோம்னா இது விஷுவலைஸ் பண்றோம். அந்த ஹோல் காலம் கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது கால எந்திரத்தை கோயில்ல கொண்டு வந்து வச்சு இதை பாருங்க எங்களோட கால எந்திரமே இப்படிதான் இயங்குதுன்னு சொல்றோம். உலகத்துக்கு சொல்றோம். உலக மக்களுக்கு இதை விளக்குறோம். ஆனா இன்னைக்கு இதுக்கு எதிர்ப்புகள் தான் அதிகம். நீங்க யாரும் போய் கோயில்ல போய் நவகிரகங்களை பார்க்காதீங்க, அதை பத்தி எல்லாம் போய் தொடாதீங்க, அதை ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு. இதுக்குதான் எதிர்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அறியாமை தான் சூழ்ந்திருக்கு. இவங்களுடைய மனம், அறிவு இது எதுவுமே வந்து விரிவாக மாட்டேனுது. அப்ப இப்படிப்பட்ட தமிழ் வடிவுல நம்ம வந்து உருவாக்கி ஒரு பெரிய உடுகணிதத்தை செய்து, அதை விட இன்னும் மோசம் என்ன அப்படின்னா இந்த தை புத்தாண்டு பேச வருபவர்கள், அவங்களுக்கு கணிதமே புரியல. அவங்களுக்கு வந்து இந்த சூரியனும் பூமியையும் வைத்து கணிதம் செய்கிற முறைதான் தெரியுது. அப்ப சந்திரன் எங்க போனுச்சு, ஓரை எங்க போனுச்சு, அதாவது ஸ்டார்ஸ் போயிரு, இது ரெண்டையும் இல்லாம அவங்க கணிதம் செய்யறாங்களாம். அது தை புத்தாண்டு பேசுறாங்க. அப்ப எங்கெங்க இந்த தை புத்தாண்டு பேசுறீங்க அப்படின்னா எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறீங்க? தை அப்படின்றதை கணிக்கிறதுக்கு எந்த பஞ்சாங்கம் பாய்க்கிறீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சித்திரையை தான் நாங்க பயன்படுத்துறோம்னு வேற பெருமையா சொல்லிக்கிட்டு அவங்க வந்து புது புத்தாண்டு பேசுறாங்க. அப்ப கணிதமே எங்க? கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம் என்ன? கால எந்திரத்தினுடைய அமைப்பு என்ன? எங்கிருந்து இந்த கணிதங்கள் உருவாகுது? இவங்க இஷ்டப்பட்ட நாள்ல இவங்க மாத்தி வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தை பிடிச்சிருக்கு அதனால தை. நாளைக்கு அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்களுக்கு டிசம்பர் தான் பிடிச்சிருக்கு, நாங்க எல்லாம் டிசம்பர்ல கொண்டாட போறோம்னா இவங்க என்ன செய்ய போறாங்க? இவங்களுக்கு எங்கேயாவது வந்து ஒரு அறிவுள்ளவர்கள் இதெல்லாம் செய்வாங்களா?
செய்ய மாட்டாங்க. முதல்ல அது என்ன உண்மை, தமிழர்கள் எந்த அடிப்படையில் இந்த உண்மைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இந்துக்கள் என்பது சாதாரண அறிவியல், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மூடத்தனமான அறிவு, இது ஒரு மதம் கிடையாது. அறிவு, அறிவே உலகு. அதாவது அறிவியலையே தன்னுடைய அறிவாக கொண்ட ஒரு நிலை, ஒரு உண்மை. பாருங்க, தமிழர் வானியல் பஞ்சாங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சந்திர சூரிய உடுகால கனியமுறை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சீசன்ஸ், இந்த மாதிரியான ஒரு நுட்பமான கணித முறை எங்க இருக்கு உலகத்துல? கிடையாது. அப்ப தமிழர் ஜோடியாக் சயின்ஸ் என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பை நான் இங்க சொல்லிட்டு, நேரம் ஆயிடுச்சு, அதிகமா நேரம் எடுத்துட்டேன். அடுத்தது இது மட்டும் சொல்லிடுறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 7 நாட்களினுடைய பொருள் என்ன? இதை எப்படி அவர்கள் அடுக்கினார்கள்? அந்த அடுக்குமுறை இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதுவரை ஏன்னா நேரம் ஆயிருச்சு. ஆனா கொஞ்சோண்டு முடிச்சுட்டேன்னா இது ஒரு ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு பதிவாக நான் முடிச்சிடறேன். கொஞ்சோண்டு பொறுமையா இருங்க. உங்களுடைய நேரம் எனக்கு தெரியுது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இது இந்த 7 நாட்கள் எப்படி வந்தது? இதுக்கு இந்த 7 நாள் சுழற்சி எவ்வாறு வந்ததுன்னு உலகத்துல போய் எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. இல்ல நீங்க இன்டர்நெட்லயே தேடி பாருங்க, விளக்கம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த 7 நாள் சுழற்சி எவ்வாறு வந்தது என்றத யாருனால விளக்க முடியும் அப்படின்னா தமிழர்கள் மட்டுமே. இதுதான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நம்மால் மட்டுமே, அதாவது இந்துவியல் பேசுபவர்கள், அதாவது சூரிய சந்திரனுடைய ஆளறிவியல் தெரிந்தவர்கள் தான் இந்த 7 நாள் சுழற்சியை பற்றி விளக்கம், அறிவியல் விளக்கம் தர முடியும். அது ஒரு அறிவியல் இயக்க வரையறையா? இப்ப நம்ம சொல்றோம் 7 நாள், இப்ப அதாவது சண்டே வரைக்கும் மண்டே வருது, எப்படிப்பா இது சுத்துது? இந்த 7 கிரகத்தையும் வச்சு இதுல பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா மாஸ் இருக்கு, மெர்க்யூரி. இதுல சில பேர் ரொம்ப இன்னும் அறிவாளி பேசுவாங்க. இதுல நான் இந்த கருத்தையும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த அறிவாளிகளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இதுல எங்க யுரேனஸ் எங்க, நெப்டியூன் என்ன? 9 பேசுறீங்க நியாயம். அங்க என்ன 9 கோள்களா சுத்துது? எங்கங்க யுரேனஸ் எங்க போனுச்சு? நெப்டியூன் எங்க போனுச்சு? அப்ப என்ன கணிதம்? உங்களுடைய அறிவியல் என்ன பெருசு? அப்படிலாம் ஒரு கூட்டம். அந்த அறிவாளிகள், அவர்களுக்கு வானியல் தெரியல. ஏன் இவர்கள் தமிழர்கள், அதாவது இந்த இந்துவியம், நான் இந்துவியல்னு சொல்றேன், இந்துத்துவம் கிடையாது. நான் இந்துத்துவம் அதுல சேர்க்க விரும்பல. இதுல நம்ம பேசுவது இந்துவியல். இந்துவியல் என்பது ஏன் இந்த 5 கிரகங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டன, 2 கோள்கள் எங்க போனன அப்படின்னா, இதுக்கு விளக்கமே இவர் சொல்லிடுவாரு. யாரு? குமட்டூர் கண்ணார். பாருங்க, 4 கோள் திங்கள் ஞாயிறு கணை அழல் 5, அதாவது 4 கோள் அப்படின்றது 2யும் சொல்லி திங்களும் ஞாயிறையும் சேர்த்து மொத்தம் 9. 4னா உடுக்கல், கோள், அந்த இது திங்கள் ஞாயிறு 5 கணையாளலோட சேர்த்து 5 என்பது இங்க அதாவது இருக்கக்கூடிய கிரகங்கள். இத பாருங்க, இந்த கிரகங்கள் 5, 1 2 3 4 5 சேர்க்கிறாங்க. அப்ப இந்த 2 எங்க போனது அப்படின்னா, அந்த 2ம் இரவு நேரத்துல நீங்க பார்க்க முடியாது. அது 2 கோள்களும் ஒளி உடையது அல்ல. ஒளி உடையது அல்லாததுனால, மனித கண்களுக்கு அது தெரியாததுனால அவர்கள் அதை கணை அழல்னு சொன்னாங்க. அதாவது அது ஹீட் ஜெனரேட்டர் தான். அது கண்களுக்கு தெரியல. இட்ஸ் நாட் விசிபிள். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் விசிபிள், இதெல்லாம் பார்க்கக்கூடியது. ஒரு சாதாரண மனிதன், ஒரு பாமர மக்கள் இது உணர முடியும். அதனுடைய ஒளி நம்மை தாக்குகின்றது, அந்த ஒளியோடு நம்ம தொடர்பாகின்றோம் அப்படின்னு தெளிவாக தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு விளக்கமே பாருங்க, குமட்டூர் கண்ணனார் சொல்றாரு. அப்ப இது 2யும் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஏன் இந்த 7 நாள் சுழற்சியை இது ஒரு பெரிய அறிவியல். இந்த அறிவியல் உங்களுக்கு நான் இப்ப போக முடியாது. ஆனா சுருக்கமா உங்களுக்கு ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. இந்த 7 நாளோட சயின்ஸை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதுதான். இத இந்த 7 நாள் சிஸ்டம் அப்படின்றது சூரியக்கலை சந்திரக்கலை இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா புறத்தே இருந்தது அகக்கலையாக மாத்துகின்ற முறை. சன் சைக்கிக் எனர்ஜி, மூன் சைக்கிக் எனர்ஜிக்கு கொண்டு வரும். 7 நாள் சுழற்சி என்பது ஐம்பூத அறிவியலின் வரையறை. எப்படி வருதுன்னு பாருங்க. வளம் சூரியக்கலை, சந்திரக்கலை, அது எங்க சுத்தம் அப்படின்னா இந்த
சனிக்கிழமை காளி. இதுல இந்த இதுல கண்டுபிடிச்சிருவாங்க. சனியில இருந்து ஞாயிறு பெயரும் பொழுது உங்களுடைய மூச்சு வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம் ஒல்லிய மந்தன் இரவி செவ்வாய் வளம் வள்ளிய பொன்னே வளரும் பிறையிடம் தெள்ளிய தேய்பிறை தான் வளமாமே. திருமந்திரம். திருமந்திரத்துல போல எந்த நூலும் இந்த மாதிரி எல்லாம் விளக்கக்கூடிய ஆற்றல், அதாவது எல்லா நிலைகளையும் விளக்கக்கூடிய ஆற்றல் திருமந்திரத்துக்கு உண்டு. அங்க பாருங்க, ஆன் ஃப்ரைடே மண்டே வெனஸ்டே என்ன நடக்கும் உங்களுக்கு? இந்த சுழற்சியை தமிழர்கள் கண்டார்கள். சரி, இந்த சுழற்சியை கண்டு நான் இதை இன்றைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த சுழற்சி உங்களுக்கு யாருக்கு பிராணாயாம பயிற்சி இருக்கோ, மூச்சு பயிற்சி, வாரசரம், இந்த முறைகள்லாம் கற்றவர்களுக்கு இதெல்லாமே அத்துபடி. இந்த வாரசரம் பற்றிய இந்த தெளிவு இருக்கிறவங்களுக்கு வியாழன் தேய்பிறை வளர்ப்பிறை எப்பொழுது இது நடக்கும், எந்த மணிக்கு நடக்கும், இப்ப என்னுடைய மூச்சு எந்த நிலையில இருக்கும். இப்ப நான் மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது எளிதாக சொல்லிடுவேன். உங்க மூச்சு எந்த கலையில ஓடுதுன்னு கேட்பேன், உடனே சொல்லிடுவேன். இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உங்க உடம்பு இந்த நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல நான் திருப்பி ஒரு இது கேட்கும் பொழுது உங்களுடைய வாரசரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே சொல்லிடலாம். அவங்களுக்கு என்ன நோய் அணுகி கொண்டிருக்கு, அவர்களுக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இதுலயே கணிச்சிடலாம். அப்போ நம்மளுடைய சித்த மருத்துவ முறை இங்கே அப்படியே இருக்கும். இந்த முறையை வைத்துதான் இந்துவியல், இந்தியல், இந்துயிசம் என்ற ஒரு பெரிய நுட்பத்தையே தமிழ் தியரி ஆஃப் ஆகமிக் சயின்ஸ் முழுசா வந்துருச்சு. அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே சட்டமுனி ஞானமுனியோடைய ஒரு பெரிய கருத்து. மைக்ரோகாசம் இஸ் contained within the macrocosm. The projection of the macrocosm is a microcosm is macrocosm. Both microcosm and macrocosms are same for those who see wisely and understand the essence of it. இது சட்டைமுனி மட்டும் சொல்லல, நம்மளுடைய திருமந்திரம் எல்லாமே இதைதான் பேசுது. அப்போ இந்துவியல் என்பதை நன்றாக பார்த்தோமானால் மீஅண்ட கோசம், கோசம் என்பதே தமிழ், அதாவது பாத்தீங்கன்னா இந்துவியல் சொல். கோசம் என்பது வெளி. கோசாங் மலாயில, கோசாங்ன்ற வார்த்தை பாருங்க, மலாய் மொழி ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த கோசம்ன்ற சொல்லிலிருந்து தான் வந்தது. அது ஆங்கிலேயர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். மாக்ரோ கோசம், மைக்ரோ கோசம், நுண்ணண்ட கோசம், இது மீஅண்ட கோசம் அப்படின்னு. இது எல்லாத்திற்கும் மூலமாக இருப்பது விளக்கு வழிபாடு. அதனாலதான் நம்ம வீட்டுல இன்றைய வரைக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றோம். இந்த பிண்டகோசமும் அண்டகோசமும் அறிவியலை தான் இந்து மதம் என்று நம்ம சொல்கின்றோம். அது மதம் கிடையாது, அது ஒரு அறிவியல். பின்பு பார்க்க போறோம். இதுலதான் சூரிய கலை, அக்னி கலை, சந்திர கலையை நுண்ணண்டமாக பின்னண்ட கோஷமாக நம்ம பாய்க்கிறோம். அதாவது நுண்ணண்ட கோஷத்தினுடைய விளக்கம் சூரியகலை உண்டு, சந்திரகலை உண்டு, அக்னிகளை உண்டு. இதை இயக்கும் ஒரு அகநிலை வழிபாட்டு முறை ஒன்று, புறநிலை வழிபாட்டு தன்னலல் சந்திரன், ஒன்னலல் சூரியன், கனநலல் அக்னி என்று நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்துவியல், இந்தியல் அப்படின்னா இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தை இந்தியல் அப்படின்னா சூரிய சந்திரனுடைய இயல்புகளை விளக்கும் முறை கொண்ட ஒரு மரபு. சூரிய அந்த எல்லா அண்ட கோஷத்தினுடைய பிண்ட கோஷத்தினுடைய விளக்கத்தை விளக்கும் ஒரு அறிவியல். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மரபில் உருவாகியதுதான் இந்துவியல். இந்தியல், இந்தியா, இந்தியன் என்ற அந்த பொருள் விளக்கம் அத்தனையும். அப்போ அதனால பெருமை கொள்வோம். ஒரு இந்துக்களாக வாழ்வது மட்டுமல்லாமல் ஒரு இந்துவியலாக, இந்தியலாக, ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக, மீண்டும் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இவை எல்லாம் விளக்கின் வழிபாட்டினுடைய மூலத்தில் தொடங்குகின்றன என்று சொல்லி ஒளியின் சுடராக இறைப்பொருளாக இருக்கின்ற சமது பரம்பொருளை வேண்டி இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.